தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களி வளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இங்கிவையெல்லாம் நீயருளும் தொழில்களன்றோ, ஒளி வளரும் தமிழ்வாணி, அடியநேர்க்கு இவை அனைத்தும் உதவுவாயே. பேரன்புமிக்க பாரதி அன்பர்களே, குவிகம் இலக்கிய அமைப்பு நடத்தி வருகின்ற மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற தொடர் நிகழ்விலே இன்றைய தினம் 225வது நிகழ்வாக இந்த மாலையிலே ஜூம் அரங்கிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சியை இணையதளத்திலே யூடியூப் போன்ற இணையதளத்தை பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கும் பின்னால் பதிவிலே பார்க்க இருக்கக்கூடிய நண்பர்கள் ஆகிய அத்துணை பேர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை புலப்படுத்திக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். இப்பொழுது இன்றைய தினம் நம்ம நான் ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு நாளும் ஒரு பாடல் என்று வைத்துக் கொண்டோம். அப்புறம் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அந்தந்த பாட்டுக்கு முடிகிற போது அடுத்து புது பாட்டு ஆரம்பிப்போம். ஆனா இந்த முறை என்ன அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இருக்கு அதுல மிச்சம். அதாவது முத்துமாரி பாடல்ல இன்னும் ஒரு 2 ஸ்டான்ஸா என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன். 2 ஈரடிகள் இருக்கு. அதன் பிறகு நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடிய பக்தினாலே என்ற பாடலை பார்க்க இருக்கலாம். அதனால அதுல பழச பார்த்துடலாம் ஒரு நிமிஷம். வந்திருக்கேன். அந்த ஸ்கிரீன்ல வருதா சார்? இல்ல சார், ஸ்கிரீன்ல வர்றதுக்கு இல்ல சார், அந்த பாட்டு இல்ல என்கிட்ட. ஓகே, அது அவர் சரி, கிருபா ஓகே. இன்னும் நான் ஜாயின் பண்ணல. சொல்றேன். போன நீங்களே வாட்டி அந்த சொல்லிடுங்க. பாட்டை பார்த்தாச்சு. நான் பேசுறேன். போன முறை ஆதாரம் சக்தி என்றே அருமறைகள் கூறும், யாதானும் தொழில் புரிவோம் யாதும் அவள் தொழிலாம் என்ற வரிகளை பார்த்து கொண்டிருந்தோம். இதில் நான் ரொம்ப அடிப்படையிலே அதை ரொம்ப அனுபவித்து நான் சொல்ல விஷயம் என்னன்னா, ஆல் ஓவர் த வேர்ல்டு, நாட் ஓன்லி இன் அவர் கண்ட்ரி, எல்லா நாடுகளிலும் எல்லா காலத்திலும் தொழில் வகையாலே மக்கள் பிரிக்கப்பட்டார்கள். இதுதான் அடிப்படை உண்மை. அப்படி தொழில்னு வரும்பொழுது ஓ லாஸ்ட் மறுபடியும் படிக்கிறேன். ஆதாரம் சக்தி என்றே அருமறைகள் கூறும், யாதானும் தொழில் புரிவோம் யாதும் அவள் தொழிலாம், துன்பமே இயற்கையினும் சொல்லை மறந்திடுவோம், இன்பமே வேண்டி நிற்போம் யாவும் அவள் தருவாள், நம்பினார் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பு, அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். இப்போ இந்த மறுபடியும் இதை படிக்கும்போது ஆதாரம் சக்தி என்றே இந்த அருமறைகள் கூறும், இந்த யாதானும் யாதும் அவள், இந்த யாது யாவை இதெல்லாம் இப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்றது கிடையாது. இது சங்ககால தமிழ். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற அந்த அருமையான தமிழ் இது. பாரதியினுடைய பாடல்களில் எத்தனை எளிமை இருக்கிறதோ அதே போல அவர் பல பழைய தமிழையும் அவர்கள் பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள். பல பாடல்களில் பார்க்கலாம். பல சொற்கள் ரொம்ப ரேர் யூசேஜா இருக்கலாம். அவரே பல புதிய சொற்கள் உருவாக்கி இருக்கிறார். இதெல்லாம் மனசுல ஒரு பக்கம் நம்ம அப்படி கோர்த்து கொண்டே போக வேண்டும். ஏன்னா பாட்டு பார்க்கும்போது யாதானும் தொழில் புரிவோம். இப்ப நம்ம எப்படி ஏதேனும்னு எழுதுறோம். இப்போ அதான் மீனிங் அதே தான். யாதானும் தொழில் புரிவோம், ஏதேனும் தொழில் புரிவோம் அப்படின்னு ஒரு அர்த்தம் மட்டும் இல்ல, எல்லா தொழிலும் அப்படிங்கிற ஒரு மீனிங் ஒரு யாதானும் என்பதில் இட் இஸ் இன்க்ளூசிவ், ஆல் இன்க்ளூசிவ். ஏதேனும், எனிதிங், ஆல் திங்ஸ், அந்த ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்க்கக்கூடிய ஒரு அருமையான சொல்லது. யாதானும் தொழில் புரிவோம் யாதும் அவள் தொழிலாம். அப்ப என்ன பொருள் என்றால், இந்த தொழில் முறையிலே மக்கள் பிரிக்கப்பட்டார்கள். நீங்க என்னதான் பண்ணுங்க, இந்த தொழில் வித்தியாசமா இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு ஒரு காலையில ஒரு ஒரு சமையல் தொழில் இருக்கிறது, இன்னொரு எழுத்துத்துறை இருக்கிறது. அது மாதிரி தொழில எத்தனையோ வகையான தொழில்கள் இருக்கின்றன. மருத்துவத்துறை இருக்கிறது. இன்றைக்கு பார்க்கும்பொழுது எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, எவ்வளவு விதமான தொழில்கள் இருக்கு. அப்ப இந்த தொழில ஏற்றத்தாழ்வு இருப்பது தவிர்க்க முடியாதது. அது இட் பேஸ்ட் ஆன் ஆல்சோ ஆன் த டிமாண்ட் ஆஃப் வாட் பீப்புள் வாண்ட். அப்போ பிரிவினை அதிகமாக நிச்சயமாக அடிப்படையில் இன்ஹரண்ட் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். த டிவிஷன் அண்ட் செப்பரேட்டிசம் இஸ் இன்ஹரண்ட் இந்த என்டையர் இந்த கான்செப்ட் இட் செல்ஃப். அதே மாதிரி ஒரு தொழில் புரியுதுன்னா ஒருத்தன் கவர்ன் பண்ணணும், ஒருத்தன் ஒர்க் பண்ணணும். See, the basic thing in the beehive சொல்லுவோம். In biology talks about the honey bee and the honeycomb, how they build.
அந்த பூச்சிகள்ல இருந்து ஆரம்பிச்சு அதுல வந்து ஒரு குயின் ஒன்று இருக்கும், ராணி தேனிம்பாங்க. அதுக்கப்புறம் லேபர்ஸ் இருக்கும் அந்த இடத்துல, தொழிலாளர்கள் மாதிரி எல்லாம் இருக்கும். அதனால இதை வந்து இந்த தொழில்னு பார்க்கும் பொழுதே இதுல வந்து ஒரு ஒரு அடிப்படையான விஷயமாக இது அமைந்து விட்டது. அதனால தான் வந்து இந்த பொலிட்டிக்கல் சோஷியோ பொலிட்டிக்கல் philosophies ரைட் ஃப்ரம் த டைம்ஸ் ஆஃப் சாக்ரட்டிஸ் அது வந்து ஆரம்பிச்சு வந்த எல்லாமே வந்து இது இருக்கு. இதை பாரதி தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறான். அப்ப எந்த இடத்துல வந்து இந்த சமுதாயத்துல வந்து ஒரு நேர்மையான முறையில சமத்துவத்தை மனத்தளவிலே கொண்டு வர முடியும்னு, இப்போ அது 5 விரலும் வந்து ஒன்னா இருக்க முடியாது. ஒன்னா இருந்தானா யூ cannot ஆப்ரேட் அட் ஆல். இந்த இந்த வேற்றுமை இருக்க வேண்டிய அவசியம் உண்டு. ஆனா அந்த வேற்றுமையிலே ஒற்றுமையை காண வேண்டும். இது எங்க அடிப்படைன்னு பார்த்தா இட்ஸ் வெரி ரேர் டு ஃபைண்ட் such a kind of genius like பாரதி who understood this is the basic thing. இதை சொன்னா இதை சொல்லி எல்லாரும் வந்து பக்தியை சொன்னார்கள். நம்ம நாட்டுல பக்தி சொன்னார்கள் ரைட் அப் டு வள்ளலார். வள்ளலார் வந்து ஓரளவுக்கு வந்து சமுதாய நீதியை பேசினார். வள்ளலாருக்கு முன்னாடி வந்து தாயுமானார் வரை எல்லாரும் வந்து இட் இஸ் டோட்டலி ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் டோட்டலி கைடிங் த பீப்புள் ஃபார் என்டையர்லி a வேர்ல்ட் ஆஃப் their own. அவர்கள் என்ன நினைத்தார்கள்? ஒரு தனி மனிதனை நல்லவனாக உருவாக்கினால் ஒரு சமுதாயம் நல்லபடியாக மாறும். அதனால்தான் வள்ளுவன் வந்து சமுதாயத்தை பத்தி சொல்ல தனி மனிதனுக்கு அறிவு சொன்னான். தனி மனிதனுக்கு அன்பு வேண்டும், அருள் வேண்டும், ஈகை வேண்டும், புகழ் வேண்டும், குலம் வேண்டும், நற்பிறப்பு வேண்டும், நல்ல எண்ணம் வேண்டும். அப்படி பல பல சொல்லி கொண்டிருக்கான் 133 அதிகாரத்துல. துரை தனபாலன் வந்தாச்சு, குறளை பத்தி மென்ஷன் பண்ணியாச்சு. அப்போ இது எல்லாத்தையும் தனி மனிதனுக்கான, நாலடியார் எடுத்துன்னு பண்ணா தனி மனிதனுக்கான நீதி, ஔவையார் எடுத்துக்கொண்டா தனி மனிதனுக்கான நீதி. இப்படி தனிப்படையாக இருக்கக்கூடிய நீதியை அவர்கள் என்ன நினைத்தார்கள்? ஒரு தனி மனிதன் சரியா இருந்த, அதாவது மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி என்று சங்ககால புலவன் நினைத்தான். ஒரு அரசனை திருத்தி விட்டால் அந்த அரசு அதன் மூலம் சமுதாயம் திருந்தின. ஆனா வள்ளலாருக்கு பிறகு வளர்ந்துவிட்ட சமுதாயத்திலே இந்த கான்செப்ட் ஆஃப் டெமோக்ரஸி இல்லைன்னா திருவுடை மன்னரை காணின் திருமாலை கண்டேனே என்று அவர்கள் அரசனை கடவுள் நிலைக்கு உயர்த்தி வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட அரசர்களும் இருந்தார்கள். அது பார்க்கலாம். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அரச வம்சத்தை, அரசனுடைய புகழை எப்படி பார்க்கறதுன்னா கல்லிலே கோவிலாக கட்டி வைத்திருக்கிறார்கள். சிற்பங்களாக அந்த மாபெரும் மன்னர்களுடைய பெருமை இன்றும் நம்ம காண கிடைக்கிறது. எத்தனையோ அதுல கதைகள்லாம் இருக்கு. ஒரு சிற்பத்திலே பணிபுரியக்கூடிய ஒரு அந்த 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 கலைஞர் இருக்கிறான் சிற்பி, அவனுக்காக அந்த அந்த பாத்திரத்தை, அந்த துப்பக்கூடிய அந்த பாத்திரம் அடப்பக்காரனாக நின்றான் ஒரு அரசன் என்று ஒரு குறிப்பு கொடுக்கிறது. அது போல நீங்க நீங்க வந்து ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டப்பட்ட அந்த மாபெரும் கோவில்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது, பட்டயங்களை பார்க்கும்பொழுது அதில் ஈடுபட்ட அத்தனை தொழிலாளர்களுடைய பெயர்களும் இருக்கிறது. இதை பற்றி விரிவாக பேசுவதற்கு எனக்கு அவ்வளவு புலமை கிடையாது. ஆனா நான் படிச்சிருக்கேன். பேசணும்னா அதை பத்தி கொஞ்சம் ரெஃபர் பண்ணணும். பட் ஐ ரிமெம்பர் அது எந்த இடத்துல எல்லாம் சரியா அந்த ரெஃபரன்ஸ் இப்ப எனக்கு தெரியல. பட் அந்த அந்த சோழ நாட்டில் இருக்கக்கூடிய அந்த இது அந்த அந்த பட்டி அந்த இது போட்டாங்களே அந்த செப்பேடுகள் எல்லாம் இருக்கிற கல்லிலே வடித்து இருக்கிறார்கள். அப்போ ஒரு காலகட்டத்திலே தொழிலாளர்கள் எல்லா தொழிலுக்கும் நல்ல மதிப்பு இருந்தது. ஒவ்வொரு தொழில் செய்பவன் தன்னுடைய தொழில் பெயரை சொத்து இதுதான் எனது தெரு, இதுதான் என்னுடைய இடம் என்றெல்லாம் வளர்த்து கொண்டிருந்தார்கள். எவ்வளவு ஆரோக்கியமா இருந்தது. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் எல்லா தொழிலுக்குமான முக்கியத்துவம் தெரிந்திருந்தது. somewhere we got lost, somewhere the human mind requires a conditional head, otherwise everything went astray. அப்படி என்ன சொல்றது? எப்போ டெமோக்ரஸி, இந்த ஜனநாயகம் என்று குடிமக்கள் தங்களை தாங்களே ஆண்டு கொள்வார்கள் என்ற அந்த டெமோக்ராட்டிக் ஐடியா, அன்பார்ச்சுனேட்லி the democracy has seeped into places where democracy will not work. For example, the first thing I used to tell in the college, there is no democracy possible in a classroom. Your teacher is the supreme person and all of you to sit and listen to them, because one of you is going to become, or some of you going to become a teacher, and he has to say, somebody has to. இப்போ நாங்க சயின்ஸ்ல சொல்றதுன்னா, when you talk about the water flow, when your number of engineers are there and all your people had a rich experience in the social activities and your career, the gradient is there. ஒரு gradient அப்படின்னா from the higher concentration to the lower concentration. அதே மாதிரி there are physical forces. அப்படி மேலே தூக்கி ஆப்பிள போட்டா கீழே விழுந்து நியூட்டன் கண்டுபிடிக்கிறான். அதுக்கு முன்னாடி ஆப்பிள் விழாத இருந்ததா, அது கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இல்லாத இருந்ததா? இருக்கு. பட் ஸ்லோலி இந்த இந்த தாட்ஸ் எல்லாம் இல்லாத இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் வேண்டும் என்று சொன்னால், அப்ப என்ன? இந்த ஏற்றத்தாழ்வு தொழில் முறையில் தான் இருக்கிறது. எடுத்த உடனே தொழில் இருக்கிறது. அதை நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது 5 விரல்ல.
இந்த ஐம்புலன்களை பற்றி சொல்லும்போது ஒரு சின்ன கதை அந்த காலத்தை சொல்லுவோம். நிறைய இந்த மாதிரி கதையே இருக்கு. வந்து நான் தான் பெருசுன்னு வாய் சொல்லித்து, நான் தான் பெருசு கை சொல்லித்து, இது மாதிரிலாம் நம்ம நிறைய கேட்டிருக்கோம். அது மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் நான் தான் பெரியவன், நான் தான், என் தொழில் தான் பெருசு. ஒரு கதை ஒன்று, நரி கதை, நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க. என்ன சார் நீங்க வந்து ரொம்ப சீரியஸா பேசக்கூடியவர், நீங்க என்ன இந்த மாதிரி இது ஒரு நகைச்சுவை கதை, நகைச்சுவை இல்லை, ஒரு நரி கதை. இப்போ நாய் கதை பிரபலப்பட்டு இருக்க நாட்டில், நான் இப்போ நரி கதை ஒன்று சொல்றேன். என்னாச்சு, ஒரு நரி நல்ல சாப்பிட்டுருது, நல்ல நல்ல குண்டு கொழுத்து. அந்த நரி வந்து காட்டுக்குள்ளேருந்து அப்படி வருது, வெளியில வரும்போது ஒரு சிங்கம் உட்காந்துருக்கு. இந்த சிங்கத்தை பார்த்த உடனே அடடா என்ன பண்றது அப்படின்னு தெரியாது, அப்படி நிற்கிறது. இந்த சிங்கத்தை பார்த்துறது சிங்கம். ஏற்கனவே பசியா இருக்கிற சிங்கம் நல்ல கொழுத்த நரியை பார்த்த உடனே வந்த உடனே ஓட ஆரம்பிச்சது நரி. பயந்து போய் அப்படியே தாவி வருது. ஓடி ஓடி போன உடனே ஒரு குகை ஒன்று இருந்து இந்த குகையில போய் ஓட்டி உட்காந்துருது. இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச கதை, இருந்தாலும் மறுபடியும் கேளுங்க. ஏன்னா இது இன்னொரு நரி. நீங்க பார்த்த நரி இல்ல, அது இன்னொரு நரி. இது இந்த இன்னொரு குகையில போய் உட்காந்துருது. உட்காந்து பெருமூச்சு விட்டு உட்காந்து தன்னுடைய உறுப்புகளோட பேச ஆரம்பிச்சுது. இதெல்லாம் எப்படி நடக்கும்னு கேட்கக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி கதையில வந்து பஞ்சதந்திர கதையெல்லாம் வந்து நாய் பேசும், நரி பேசும், ஒண்ணுக்கு ஒண்ணு பேசும். நரியோட நரி பேசுறது வேற, நரி நாயோட பேசுறது வேற. அப்படின்னா எல்லாமே மல்டிலிங்குவல். எனக்கு ஒரு பாஷை தான் தெரியும், என்னோட தான் உயர்ந்த பாஷைன்னு அதெல்லாம் யாரும் சொல்றது கிடையாது. இதுல இந்த இந்த மாதிரி பஞ்சதந்திர கதையில எல்லாத்துக்கும் எல்லா பாஷையும் தெரியும், எல்லா பாஷையும் நல்ல பாஷை, எல்லாம் ரொம்ப பழம் பாஷை. எது வந்து முதல்ல வந்து கேட்கறது கிடையாது. ஒன்னு நரி கேட்டது, எனக்கு காலை பார்த்து, என்னடா நீ இந்த உட்காந்துருக்க, நீ இந்த கால் நாலு கால் இருக்க, நீ என்ன பண்ண, எனக்கு என்ன ஹெல்ப் பண்ண அப்படின்னு ஒன்று. அந்த கால் சொல்றது, ஏய் நரியே, அதாவது அந்த கோர் நரி, நான் தான் உன்னை அழிச்சுன்னு வந்தேன் அங்கேருந்து. நான் வந்து ஓடி வரல அப்படின்னா நீ இந்த குகைக்குள்ளே வந்திருக்க முடியாது, சிங்கம் சாப்பிட்டுருக்குமே அப்படின்னு. ஓ அப்படியா, சரி பரவாயில்ல, உன்னை ஏத்துக்கிறேன், பரவாயில்ல, உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். ஆமா அந்த கண்ணு, நீ என்ன பண்ண, ஒன்றும் சும்மா தானே இருந்த நீ. இல்ல இல்ல, நான் தான் குகை எங்க ஓடினா போருமா, எங்கேயா போய் இடிச்சுக்கும்ல, கண்ணு எங்க இருக்குன்னு குகையை பார்க்கணுமே அப்படின்னு அது சொல்லிட்டு. ஓஹோ, இந்த காது இருக்க ரெண்டு வேஸ்டா கிடக்குது, பெருசா வெட்டி தொலைடாத. அது சார், ஐயோ, அந்த சிங்கம் உட்காந்து அது கர்ஜனை பண்ணும்போது முதல்ல நான் தான் கேட்டேன். நான் கேட்டுதான் உங்களுக்கு வந்து உனக்கு தெரியும் அப்படின்னு. ஓஹோ அப்படியா இப்படின்னு எல்லாத்தையும் கேட்டு வந்த உடனே கடைசியில வால் கிட்ட வந்தது. அந்த வால் கிட்ட வந்த உடனே, வாலே நீ என்ன பண்ணின, ஓடி வரும்போது எனக்கு என்ன உபகாரமா இருந்தது, நீ என்ன பண்ணின கேட்டது. உடனே இந்த வால் சொல்லிட்டு, நான் ஒன்றும் பண்ணல, நீ ஓடி வரும்போது நான் தானே பின்னாடி இருக்கேன், அதனால வந்து அந்த சிங்கம் வந்து மேலே பாஞ்சா முதல்ல என்னதான் தின்னும், அதனால நான் என்ன பண்ணேன், உன்னுடைய காலுக்கு இடையில பூந்து உன் காலுக்கு இடையில ஒளிஞ்சுட்டு நான் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு. அடா பாய், நீ எனக்கு உபகாரம் பண்ணாது மட்டும் இல்ல, என் காலுக்கு இடையில ஒளிஞ்சுட்டு நீ வந்திருக்கியா, நீ யூஸ்லெஸ் ஃபெலோ. உனக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது, குகையில அடைச்சிருக்கு சிங்கம், சிங்கம் வாசல்ல காத்துட்டு இருக்கு, வெளியில காத்துட்டு இருக்கு. அது அதனால இதெல்லாம் காப்பாத்திருக்கு உள்ளுக்குள்ள. சொல்ற, நீ இந்த குகைக்குள்ள எங்களோட இருக்க வேணாம், போயிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த குகையை கட்டியிருக்க அந்த கல் இருக்க அதை நகர்த்தி வாலை மட்டும் வெளியில வச்சு மூடிடுது. அங்க பசியோட இருக்கிற சிங்கம் சும்மா இருக்குமா, அந்த வாலை பிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா இழுத்து மொத்த நரியும் தின்னுடுது அப்படின்னு இந்த குழந்தை கதை போகும். அதாவது நம்ம உறுப்புவாக நினைக்கக்கூடிய சமுதாயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க விட்டு கொடுத்தா தி என்டையர் சிஸ்டம் இஸ் லாஸ்ட். இதுதான் வாட் ஹேப்பன்ட் இன் அவர் கண்ட்ரி ஆர் எல்ஸ்வேர். நம்ம கூட இருக்கிற சமுதாயத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒருவரை, அவர் ஏழை பாழை, எளியவர் பெரியவர், சிறியவர் பெரியவர், இந்த மாதிரி எளியவர் வலியவர், இது மாதிரி ஏதோ ஒன்று அவங்களுடைய உபகாரம் என்ன, வாட் இஸ் யுவர் கான்ட்ரிபியூஷன், யூ நாட் டன் திஸ், யூ நாட் டன், அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சோம்னா ஒரு சமுதாயத்தில் கடைசியில் என்டையர் சொசைட்டி வில் கோ வேஸ்ட் என்று ஒரு ஒரு இந்த கதை சொல்லுவாங்க. அது போல தான் எல்லா விஷயமும். அப்படி வரும்பொழுது பாரதி உண்மையிலே நினைக்கிறான், இதுக்கு எப்படி ஒரு மாற்று மருந்து கொடுக்க வேண்டியது. நம்ம கையில ஒரு மாபெரும் மருந்து இருக்கு, பெரிய மரபு இருக்கிறது. சங்ககால புலவன்லேருந்து ஆரம்பிச்சு வள்ளலார் வரைக்கும் நம்மகிட்ட இருக்கிறாங்க. ஆனா நம்ம அதை எப்படி மாற்ற வேண்டும் என்று நினைத்து பேசுகிறான். இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், இதை பற்றி நான் ஏற்கனவே உங்களிடம் பேசியிருக்கிறேன். எப்படி பாரதி தெய்வ பக்தியை தேசபக்தியாக கன்வெர்ட் பண்ணான், அந்த தாட் ப்ராசஸ். இது நான் மட்டும் சொன்னா போறேன். நான் இந்த படித்து கொண்டிருக்கும் போது ஐ ஃபவுண்ட் பி ஸ்ரீ ஆச்சாரியான்னு ஒருத்தர். பி ஸ்ரீ ஆச்சாரியா நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். என்னுடைய தமிழ் படத்தை சீரீஸ்ல நான் அதை பேசியிருக்கேன், யூடியூப்ல நான் பேசினது இருக்கு. அதுல என்ன முக்கியமான விஷயம்னா, பி ஸ்ரீ ஆச்சாரியா வந்து பாரதியை நேரிலே பார்த்தவர். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தினமணி கதிர் ஆசிரியர் இருந்த சுதாங்கன் பி ஸ்ரீயோட கொள்ளு பேரன். பி ஸ்ரீயே 90 வயசுக்கு மேல வாழ்ந்தார். அவர் வந்து
அதனால பீசரியை பத்தி நிறைய பேருக்கு தெரியும். ஆனந்த விடன்ல வந்து கிட்டத்தட்ட 300 வாரங்களாக தொடர்ந்து எழுதினவர். அந்த மாதிரி சில புகழெல்லாம் உண்டு அவருக்கு. பாரதியை நேரில் பார்த்தவர். அது மட்டும் இல்ல, பாரதியுடைய பாஞ்சாலி சபத வரிகள் அவர் எழுதுகிறார். ஆடை குலைவுற்று நிற்கிறாள் அவள் ஆவென்று அழுது துடிக்கிறாள், இந்த பீடையை நோக்கினன் பீமனும் கரை மீறி புரண்டது வெஞ்சினம் என்று பாஞ்சாலி சபதத்துல கேட்கிறோம் இல்லையா, ஒரு ஒரு வரி. அந்த வரிகளை வந்து பாரதியார் திருநெல்வேலியில அந்த தாமிரபரணி கரையில, அந்த பாலத்து கரையில கீழே நின்னுட்டு அந்த மணல்ல நின்று அவர் உயர பாடியதை நேர்ல இருந்து கேட்ட ஒரு பீசரி. எனவே அவருடைய பாரதி பற்றி அவர் எழுதிய கட்டுரைகள் எல்லாம் நான் நிரம்ப ஆர்வத்தோடு படிக்கக்கூடியவன். அவர் ஒரு இடத்துல எழுதுறார், இதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இந்த ராமகிருஷ்ண விவேகானந்த வேதாந்தமும், அபார்ட் ஃப்ரம் தி ரெகுலர் வேதாந்தா, ராமகிருஷ்ண விவேகானந்த வேதாந்தமும் பாரதியாருக்கு சமயத்துறையிலும் சமரசத்துறையிலும், இதுவரைக்கும் வேற யாரும் அதை யூஸ் பண்ணல அந்த வேர்டு. சமயத்துறை பாரதியாரை பத்தி எழுதும்போது எழுதுற சமரசத்துறை அப்படிங்கிறார். இதுதான் சமத்துவத்தினுடைய முதல் படியாக வழங்குகிறது. ஒரு நல்வழி காட்டியது என்று சொல்லலாம் யாரு பாரதியாருக்கு. விவேகானந்தரின் தம்பியான பூவேந்திரரின் தியாகத்தை குறித்து பாடியிருக்கிறார் அல்லவா. பூவேந்திர விஜயம் பத்தி பாரதி பாடிய பாடல் உங்களுக்கு தெரியும். அது எல்லா தொகுப்புலையும் இட் இஸ் அவைலபிள். விவேகானந்தனின் பிரிய சிஷ்யாக விளங்கிய ஸ்ரீமதி நிவேதிதா தேவிக்கு 1909 தனது சுதேச கீதங்களின் 2வது பாகத்தை சமர்ப்பணம் செய்கிறார். பீஸ்ரீ எழுதுறது, ஐ எம் ஜஸ்ட் ஒன்லி கோட்டிங். மாதாவினது மெய்த்தொண்டின் தன்மையை சொல்லாமல் உணர்த்திய குருமணியும் பகவான் விவேகானந்தரின் தர்மபுத்திரியுமாகிய ஸ்ரீமதி நிவேதிதா தேவிக்கு என்று சொல்லி அர்ப்பணம் செய்கிறார். அதை தொடர்ந்து எழுதுகிறார். ராமகிருஷ்ண பரமஹம்சரை போல் பாரதியாரும் சக்தி வழிபாட்டில் மூழ்கி கிடந்தவர். சக்தி வழிபாட்டில் மூழ்கி கிடந்தவர். அதுக்கு அவர் எழுதுறார், அவள் ஆனந்தத்தின் எல்லையற்ற பொய்கை. நம்மளே படிச்சிருக்கோம் அந்த பாட்டு, உங்களுக்கு தெரியும். சக்தி பாடல் நான் விளக்கியிருக்கேன். அவள் ஆனந்தத்தின் எல்லையற்ற பொய்கை என்று விளங்கிய சக்தியை கவிக்கண்ணால் கண்டவர் பாரதியார். சமாதி நிலையில் உட்கண்ணால் கண்டவர் பரமஹம்சர், கவிக்கண்ணால் கண்டவர் பாரதியார். அதே மகாசக்தியை நம்பி வழிபட்டு பாரதியாரும் கவியோக சித்தி பெற்றார். பரமஹம்சர், தயானந்தர், அரவிந்தர், ராமலிங்கர் முதலானவர்களிடம் பெற்றுக்கொண்ட சமரச சன்மார்க்க ஞானமெல்லாம் பாரதியாரின் தேசபக்தியை உயர்ந்த நிலையில் வளர்த்து ஒரு பக்தி மதத்தின் ஸ்தானத்திற்கே உயர்த்தி விட்டது என சொல்லலாம். இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். அதாவது அந்த பக்தி மார்க்கத்தை வந்து அவர் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணார்னா, இது வந்து பக்தி மதமாக, அதாவது பாரதியார் ஆஸ்பெக்ட் என்னது ரிலிஜன் அப்படின்னு பேசுறாரு இவர். அது எந்த அளவுக்கு வந்து பிற்காலத்தில் இப்போ பாரதியாரை பற்றி 100 ஆண்டுகள் அவர் மறைந்து ஆகிவிட்டது. அதனால அவர் மறைந்தே 100 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆகவே இந்த நேரத்தில் வந்து இவர் எழுதும்போது இது ஒரு 50 வருஷத்துக்கு 60 வருஷம் முன்னாடி இருப்பார். பாரதியாருடைய ரிலிஜன் இஸ் திஸ் என்று அவர் சொல்றார். இது இந்த கொயலேஷன் ஆஃப் த தெய்வ பக்தி டு தேசபக்தி, அது ரெண்டும் வந்து ஒரு ஒரு புதிய மதமாக மாறிவிட்டிருக்கிறது என்ற அளவிலே அவர்கள் பேசுகிறார்களே, அதை எண்ணி பார்க்க வேண்டும். அதனால யாதானும் தொழில் புரிவோம் யாதும் அவள் தொழிலாம். அது மட்டுமல்ல, அடுத்த லைன் வருது, துன்பமே இயற்கையினும் சொல்லை மறந்திடுவோம், இன்பமே வேண்டி நிற்போம் யாவும் அவள் தருவாள். இது அடுத்த 2 லைன். இதுல வந்து துன்பமே இயற்கையினும் சொல்லை மறந்திடுவோம் அப்படிங்கிற பாரதியார். அதுக்கு என்ன பொருள்? துன்பமே இயற்கைன்னு யார் சொன்னாங்க என்று சொன்னால், இந்த காலத்திலே இருந்த வேறு சில மதங்கள், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் புத்த மதம், சமண மதம் ஆகிய மதங்கள் எல்லாம் இயற்கை வாழ்க்கையே வந்து ஒரு ஒரு சூன்ய மதங்களாக இருந்தது. இன்னும் கேட்டால் சமண மதம் வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங். அவங்க வந்து வாழ்க்கையில பிறந்து எழுபவர்கள் உடனே துறவை மேற்கொண்டு உயிர் தியாகம் செய்ய வேண்டும், இப்படியெல்லாம் இருந்தது. அப்போ அந்த நேரத்தில் வந்து இந்து மதத்தினுடைய எண்ணம் 2 விஷயம். ஒன்று ரீபர்த் என்று ஒரு விஷயம், 2வது வந்து இந்த இன்பம் துய்ப்பது என்பது இயற்கைக்கு மாறல்ல, இயற்கையோடு வளர்ந்த மதம் இந்து மதம் என்பதனாலே பாரதி சொல்லுகிறார் இங்கே, துன்பமே இயற்கை என்னும் சொல்லை மறந்துடுவோம். எல்லாம் வாழ்க்கைன்னா துன்பம் தான்டா, எல்லாம் விதி இப்படிதான் இருக்கும், நரை திரை மூப்பு எல்லாம் வரும் என்று சொல்லியே இந்த வாழ்க்கையை துன்பக் கடலாக மாற்றி இருக்கிறார்களே, அது வேண்டான்னு சொல்றார் பாரதி. So he is preparing, mind you once again, that this is being sung to people of a lower strata of the society. எளிய மக்கள், நிரம்ப அறிவில்லாதவர்கள், படிக்காதவர்கள், ஒரு சின்ன உப்பளம் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த முத்து மாரியம்மனை தொழக்கூடிய அந்த எளிய மக்களுக்கு
போய் சேர வேண்டிய பாடலிலே இவ்வளவு பெரிய கருத்தை பாரதி வைக்கிறார். therefore you should understand, இந்த சொல்லுல வந்து அதை எப்படி எளிமையாக்குறது, அதை எப்படி வந்து புரிய வைக்கிறது, அதுதான் முக்கியம். The concepts may be very very deep or more philosophical than anything, but இது கொண்டு வராரு பாருங்க எப்படின்னா, துன்பமே இயற்கை எனும் சொல்லை மறந்திடுவோம். ஜஸ்ட் forget it. இப்போ நான் சொல்றேன்ல காமன் யூசேஜ், forget it, ரொம்ப கவலையாடா, கோ forget it, டோன்ட் ஈவன் திங்க் அபவுட் இட் அப்படிங்கிறோம். இது மாதிரி சாதாரண வார்த்தை, சொல்லை மறந்திடுவோம், இன்பமே வேண்டி நிற்போம், யாவும் அவள் தருவாள். அப்ப யாவும்னா என்ன? இங்க யாவும்னா இன்பம் துன்பம் ரெண்டும் தரான்னு அர்த்தம் இல்ல. இன்பம் வேண்டி நிற்போம், யாவும் அவள் நீ கேட்கக்கூடிய அத்தனை இன்பங்களும். பாரதி உங்களுக்கு தெரியும், அவன் என்ன சொல்றா, அந்த பாடல் உங்களுக்கு எல்லாம் தெரிந்த பாடல். ஒரு சில முறை நானே இதை விளக்கி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். எத்தனை கோடி இன்பம், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா. நான் அதுக்கு வந்து விளக்கம் சொன்னேன். அது ஒரு நண்பர் கூட என்னை ரொம்ப ரசிச்சு எழுதியிருந்தார். அதை நான் ரொம்ப அதாவது ஒரு இட்ஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவ் யூ ஷுட் அப்ரோச் எ poetry. இப்போ எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா அப்படின்னு சொல்லும்போது நம்ம இது வரைக்கும் சொல்றது 90% பீப்புள் பார்த்தோம், ஆஹா இறைவன் எவ்வளவு கோடி இன்பத்தை வைத்திருக்கிறான் என்று நினைப்பார்கள். ஆனா அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குதுல, என்ன அப்படின்னா, இத்தனை கோடி இன்பத்தை தூய்க்கக்கூடிய ஒரு ரசனையை எனக்கு கொடுத்தாய் இறைவா, அதுக்கு நம்ம மகிழ்கிறோம். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த அதர் சைடு, திங்க் ஃப்ரம் த அதர் சைடு. இத்தனை கோடி இன்பத்தை வைத்திருக்கிறாயே, அதை ரசிப்பதற்கான ஒரு உள்ளத்தை எனக்கு கொடுத்தாய் அல்லவா, அதல்லவா முக்கியமான விஷயம். நீ எவ்வளோ எளிமையா இருந்தாலும் அவன் வந்து இவர் இவர் கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள் எழுதுவார் ஒரு அருமையான கவிதை, கஞ்சிக்கு உப்புக்கள் வேண்டி அந்த கடலை படைச்சாண்டி சுடலை பேயாண்டி அப்படின்னு அவருடைய பாட்டு. என்ன அற்புதமான பாட்டு. கஞ்சிக்கு உப்புக்கள் வேண்டி இந்த கடலை படைச்சாண்டி சுடலை பேயாண்டி. எளிமையான மக்கள், அவங்ககிட்ட ஒன்றும் இருக்காது, சாப்பிட முடியாது. பாரதிதாசன் ஒரு இடத்துல அருமையா எழுதுவார், நிலவை பார்த்து எத்தனை பேர் பாடியிருக்காங்க. பாரதிதாசனுடைய பார்வை வேற. ஏன்னா பாரதியை விட சமுதாயத்தில் அக்கறை ரொம்ப கொண்டு அது சீறி எழுந்து புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள். அவர் எழுதுவார், அவன் பார்த்தா அந்த நிலவை பார்த்தா, அவன் வந்து அந்த சின்ன பையன் சொல்றான், நிலவு தூரத்துல தொலைவில் இருக்கிறது, இது நான் சாப்பிடாத அப்பம் போல இருக்கிறது அப்படிங்களா, சாப்பிடாத ஊத்தப்பம், நான் பாராத ஊத்தப்பம் மாதிரி இருக்குங்களா. ஏன்னா மக்களுக்கு நிலவு எவ்வளவு தொலைவில் இருக்கிறோ அது அவ்வளவு அந்த ஏழை பிள்ளைக்கு உணவாக விளங்கக்கூடிய வட்டமாக அம்மா தரக்கூடிய அந்த ஊத்தப்பம் இல்லாமல் போகிறதே, இதை பாடுகிறார்கள். ஆகவே நம்ம பார்க்க வேண்டிய அந்த உப்பு, அது சொல்றார். அந்த பாட்டு எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்படி ஒன்றுமில்லாத ஏழை மக்கள் கூட அந்த கஞ்சியில கொஞ்சம் உப்பை போட்டுக்கொண்டு சாப்பிடுகிறார்கள். காரணம் நாக்கில் இருக்கக்கூடிய ருச்சி. we talk so much about biological system and all that, அது வேற. ஆனா இந்த சுவையை அனுபவிக்கிறான். அதே போல வந்து நீங்க எந்த நாட்டுல பார்த்தாலும், இந்தியா மட்டும் இல்ல, எல்லா நாட்டிலும் ஃபோக் சாங்ஸ், வழிநடை பாடல்கள், இவரே பாரதிய இதை ரசிக்கிறான். இந்த ரசனை நான் அண்மையில கூட ஒன்றில் எழுதியிருக்கிறேன். அதாவது ஒரு தென் மாநிலத்தில் ஒரு இடத்துல வந்து நாதஸ்வர கோவில் சுவாமி பரப்பாட்டு நடக்கிறது. நாதஸ்வரம் யாரு, த கிரேட் டி.என். ராஜரத்னம் பிள்ளை, சக்கரவர்த்தி, நாதஸ்வர சக்கரவர்த்தி அவர் தான் அந்த காலத்துல. அதுக்கப்புறம் தான் அடுத்த அடுத்த ஜெனரேஷன் தான் காரைக்குறிச்சி அருணாச்சலம். ஆகவே த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஆஃப் டி.என். ராஜரத்னம் பிள்ளை அவர் வாசிச்சுட்டு போறார். அப்படி வாசிச்சுடும் போது பக்கத்துல வந்து எல்லாம் போறாங்க. அந்த காலத்துல வந்து எலக்ட்ரிக் லைட்லாம் கிடையாது, கேஸ் லைட் தலையில வச்சுன்னு போறான் கூட, எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. அப்படி கேஸ் லைட்ல தோடி வாசிக்கிறார். ராஜரத்னம் பிள்ளையும் தோடியும் இன்செப்பரபிள். இட்ஸ் சம்திங் லைக் குறையொன்றும் இல்லை அண்டு எம்எஸ் அம்மா, அது மாதிரி பாட்டு சேர்க்க. அது தோடி வாசி முடிக்கிற அப்படி இந்த ஆலாபனில் சுழண்டு வருது. அவன் கேஸ் தலையை வச்சுன்னு கேஸோட ஆஹா அப்படின்னா, அந்த வெயிட்டை தலையில வச்சுட்டு ஆஹான்னா. இதை கவனிச்சிட்டார் ராஜரத்னம் பிள்ளை. அவர் சொன்னாரா, எனக்கு ஜனாதிபதி அவார்டு கொடுத்த போது கூட எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி கிடையாது, இவன் இந்த கேஸ் லைட்டை தூக்கிட்டு போற இந்த ஒரு தொழிலாளியை வந்துட்டு நான் அவன் தலையாட்டினா பாருங்க, அதுதான் என்னுடைய இதுன்னாரா. எதுக்கு சொல்றேன், இந்த இசை எல்லாரும் ஊடுகிறது. அப்போ அமரகவி பாரதியார் தன்னுடைய கவிதைகளை எல்லாரும் படிக்கணும்னு எழுதல. ஹிஸ் ஐடியா இஸ் நாட் ஓன்லி தட், படிக்கணும்ங்கிறது ஆரம்பம் தான். இதை புரிந்து கொண்டு மக்கள் பயன்பெற வேண்டும், தட் இஸ் ஹிஸ் ஐடியா. அப்போ வந்து இந்த இந்த இதை பின்னணியில நினைச்சாதான் அவன் ஏன் இந்த மாதிரி எழுதி கொண்டே இருக்கிறான்னு தெரியும். இல்லைன்னா சாதாரண வந்து ஒரு தோத்திர பாடல் அல்ல. இந்த பாடல்கள் எல்லாம் கோவில்ல போய் நின்று இது மாதிரி பஜனைக்கு பாடுற பாட்டு இல்லை. இந்த பாட்டுல உள்ள போய் பார்க்கணும். துன்பமே இயற்கை எனும் சொல்லை மறந்திடுவோம், இன்பமே வேண்டி நிற்போம், யாதுமவள் யாவும் அவள் தருவாள். எல்லாத்தையும் கொடுப்பா அப்படிங்கிறா. எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவள் யார்? சக்தி. அந்த சக்தியை எப்படி பார்க்க வேண்டும்?
தேச சக்தியாக பார்க்க வேண்டும். அந்த அந்த அம்பிகையை எப்படி பார்க்க வேண்டும்? அவளை இந்த நாட்டினுடைய அன்னையாக, பாரத அன்னையாக பார்க்க வேண்டும். இந்த 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 டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் ஈஸி ஃபார் பாரதி. அது மட்டும் இல்லை, இங்க என்ன சொல்றான் அதுல வந்து இன்பமே வேண்டி நிற்போம் என்று சொல்கிறான். ஆகவே வேண்டுதல்ல வந்து எப்பவும் வந்து இந்த கவிஞர்களுக்கு இந்த அறம் சொல்லல அறம் விழக்கூடாது அப்படிம்பாங்க. அதாவது தவறான வார்த்தை போட்டுறக்கூடாது. இப்போ எழுதக்கூடிய நண்பர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டியது. அந்த காலத்துல இருக்க பாட்டை எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. இன்னைக்கு என்ன நினைக்கிறான் வந்து ஒரு முகநூல்ல எழுதக்கூடிய கவிதைகள், இளைஞர்கள் சில சொற்கள் எல்லாம் இத்தனை நாளா ஏன் யாரும் எழுதல, ஏன் பயன்படுத்தலைன்னு நினைக்கிறது இல்ல. அதை சர்வசாதாரணமா பயன்படுத்தி கொண்டு செல்கிறார்கள். ஒரு நாகரிகம் என்பது ஒரு மொழியினுடைய நாகரிகம் தேவை. ஒரு மணி இப்ப நம்ம வந்து வெளியில போகும்போது ஆடை ஆடை அணிகள் என்பது வேற. ஆனா அடிப்படையான ஆடை என்பது, மானத்தை மறைக்கக்கூடிய ஆடை என்பது நாகரிகத்தின் அடையாளம். நம்ம வளர்ந்து வந்திருக்கக்கூடிய அந்த மனித வளர்ச்சியினுடைய ஒரு ஒரு வள ஒரு அடையாளமாக அது திகழ்கிறது இல்லையா? உடுக்கை இழந்தவன் கைபோல் என்று வள்ளுவன் எழுதக்கூடிய அளவுக்கு அந்த ஆடை, மானம் காக்கக்கூடிய ஆடை முக்கியத்துவம் வருகிறது. அதே போல மொழிக்கு ஒரு ஆடை உண்டு. மொழியை நீங்கள் அந்த ஆடையின்றி உலவ விடக்கூடாது. அது 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 வந்து உதாரணம் சொல்லக்கூடாது. நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கணும். யாரும் நண்பர்களாக இருந்தால், தெரிந்தவர்களாக இருந்தால் நான் அவர்களுக்கு சொல்லுவது வழக்கம். இதை மாதிரி எழுதாதீங்க இந்த இடத்த அப்படின்னு. அதுபோல பாரதி எழுதுகிறான், இன்பமே வேண்டி நிற்போம். இப்போ இப்போ வந்து விவாக மந்திரங்கள் இருக்கு, நம்ம நாட்டில் இருக்கு, தமிழ்லையும் இருக்கு. கோவலன் கண்ணகி எப்படி இருந்தாங்க இதெல்லாம் அந்த காலத்துல இருக்கு. சில இடங்கள்ல நான் வந்து எக்ஸாம்பிள்னு சொல்றேன்னு இல்லை, சில இடத்துல வந்து கல்யாணத்துல தம்பதிகள் ஆசிரமம் எல்லாம் என்றும் சேர்ந்து வாழ வேண்டும், எப்போதும் இன்பமாக இருக்க வேண்டும், எப்போதும் நல்லுணர்வோடு இருக்கு, இப்படிலாம் சொல்லலாம். அவங்ககிட்ட போய் நீங்க ரெண்டு பேரும் எப்போதும் அடிச்சு பிடிச்சு சண்டை போடாத இருக்கணும், நீங்க பேசிட்டு விவாகரத்து வரைக்கும் போயிடக்கூடாது, நீங்க வந்து ஒருத்தர தாண்டி ஓடக்கூடாது, இது மாதிரி எதிர்மறையா சொல்லியிருந்தா புதுசா பண்றேன் புதுசா பண்றேன்னா யூ சி தி ஐடியா ஷுட் பி. அதனால தான் அந்த காலத்துல என்ன சொன்னா, சொல்லுல வந்து ஒரு நாகரிகம் இருக்க வேண்டும். அது கம்பன்ல பார்க்கும்போது ரொம்ப அற்புதமான விஷயங்கள் சிலதெல்லாம் கம்பன் எழுதுற விஷயம் பார்க்கும்போது அப்படியே கத்தி மேல மாதிரி இருக்கும். சில சில வர்ணிப்பு அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கம்பன் எப்படி எழுதினான் என்றெல்லாம் பார்க்க வேண்டும். ஆனா அதை அந்த கண்ணோட்டத்தோட பார்க்கணும். கம்பனை ரசிப்பதற்கே ஒரு கண்ணியம் தேவை. அது அதை முதல்ல நம்ம போட்டுன்னு தான் கம்பனை ரசிக்கணும். எனவே தட்ஸ் another சப்ஜெக்ட். இப்போ அடுத்தது வந்து த லாஸ்ட், நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு, அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். எல்லாம் நாங்க சொல்றது உண்டு. நாங்க அந்த காலத்தே படிக்கும்போது ஈவன் எங்டேஸ் வாதியார் இப்படி எழுதியிருக்காரு, அதிக வரம் பெறலாம் அப்படின்னு. எல்லாருக்கும் ஒரு கிட்டத்தட்ட நாங்க பேசக்கூடிய மேடையில பேசக்கூடிய நண்பர்கள் எல்லாம் இந்த லைன் மட்டும் மறக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அது புதுசா இருக்கு. அதிக வரம் பெறலாம், எப்படி வரம் கேட்டிருக்கோம். அதிக வரம் கூட ஒண்ணு வந்து இந்த காய்கறி கிட்ட போன கொத்தமல்லி கருவேப்பிலை ஈஸியா கூட இன்னும் கொஞ்சம் கூட போனஸா கொடுக்குறோம் இந்த மாதிரி. இது எப்படி பாரதி எழுது? திஸ் இஸ் த ட்ரூ ஸ்டேட்மெண்ட். அனதர் இண்டிகேஷன். இவர் வந்து அந்த அந்த எளிய மக்களிடம் பாடுகிறார் என்ற செய்தியை அந்த கடைசியில எல்லாம் முத்திர மாதிரி வைக்கிறார். வாங்கப்பா அதிக வரம் பெறலாம். இஸ் இட் நாட் இண்டிகேட்டிவ் தட் he is interested to call all the people? It's a call order. It's a clarion call, as I say. It's a clarion call, not a merely a poem to be published in a paper or in a book or in a journal. அது இல்ல. இது வந்து மக்களை திரட்டக்கூடிய ஒரு கூவு குரல், ஒரு கூவு குயிலினுடைய இசைக்குரல். எல்லாரையும் கூவி அழைக்கிறது, வா வா என்று அழைக்கிறது. அதிக வரம் பெறலாம், நம்பினோர் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு. அது கூட நம்பினார் என்று எழுதிக்கிறார், அதுதான் கரெக்ட். நம்பினார் என்பதுதான் ப்ளூரல். ப்ளூரல் சம்டைம் ரெஸ்பெக்டா இருக்கும்போது இப்போ சிலதெல்லாம் வந்து பன்மை வந்து ஆம், ஆ, சில இடங்கள் இந்த கல் போட வேண்டிய அவசியம் இல்லை. சில இடத்துல நிறைய இடத்துல கல் போடுறாங்க, அந்த கல் போடலைன்னாலும் அது பன்மையில் இருக்கும். அதனால இது நிறைய இருக்கு. அதனால கொஞ்சம் வித்தியாசமா நம்பினோர்னு எழுதிடுவாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து பின்னாடி பப்ளிஷ் ஆகும்போது. ஆனா பாரதியார் எழுதி நம்பினார் கெடுவதில்லை. நம்பினோர் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் நம்பினார். நம்பினார் நம்பினார் இஸ் இஸ் ஆல் என்ன சொல்றது, எல்லா காலத்துக்கும் பொருந்தும். நம்பினார் என்று சொன்னால் பிறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஸ்டேட்டஸ். யார் நம்புகிறார்களோ இட்ஸ் லைக் மோர் லைக் எ டிக்டம். நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு. ஏன் நான்கு மறை தீர்ப்பு என்று சொன்னார் என்றால், இந்த நாட்டினுடைய அடிப்படையான ஒரு ஒரு பண்பும் மரபும் இதனுடைய வாசனையும், அப்படி கூட சொல்லணும். இதனுடைய வாசனை, இந்த பாரத மண்ணினுடைய வாசனை எங்கிருந்து வருகிறதுன்னு சொன்னால் அந்த வேதத்துல தான். அது மொழி கடந்தது. அது வந்து இன்னைக்கு நம்ம உட்காந்து வடக்கு தெற்கு வேதம் ஒன்னோடு தான் இன்னொரு தான், இதெல்லாம் வந்து தேவையில்லாத வார்த்தை.
You see, today, interestingly, in the political situation, the Asian countries are coming together. And one of the very best analysts who writes in the latest writing, நான் பார்த்தேன், it is easy for the Asian countries, for example, India, China, and Japan, to come together because so many things are common here. சரஸ்வதியுடைய படம் வீணையோட இருக்கு, சைனால இருக்கு. பாரதியாருடைய நான் விஷயத்தை நான் வெள்ளை தாமரைன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. வெள்ளை தாமரை பாட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பண்றேன். இல்லை, சோ மெனி திங்ஸ் ஆர் தேர். சாதாரண சரஸ்வதி பாட்டு இல்லை அது. அப்போ இந்த இந்த கண்ட்ரீஸ், இந்த இந்த பெல்ட்ல இருக்கிற எல்லாத்துக்குமே அடிப்படையான சில விஷயங்கள் இருக்கின்றன. இதுக்கெல்லாம் ஆதாரமாக விளங்கக்கூடியது வேதங்கள். அதாவது மறைபொருள் என்று சொன்னான். அந்த மறைபொருள் மறைந்திருக்கக்கூடிய பொருளாக இருக்கிறது. நான்கு மறை என்பது 4 வேதங்களை குறித்தது. இது பற்றி இந்த வேதத்தினுடைய ஆராய்ச்சியும் பாரதியினுடைய வேத ரிஷிகளின் கதை என்று பாரதி எழுதுகிறான். அதை பற்றி ஒரு அருமையான தொகுப்பு, ஒரு ஒரு புத்தகம் பேசு மணி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். பீஸ்லியும் எழுதியிருக்கிறார். இன்னும் 4-5 பேர் எழுதியிருக்கிறாங்க அதை பத்தி. அதெல்லாம் படித்து பார்த்தா தெரியும். எனவே வேதத்தை பத்தி பாரதிக்கு நிரம்ப தெரியும். அந்த அந்த 4 மறை தீர்ப்பு என்று சொல்கிறான். தட் இஸ் அனதர் இண்டிகேஷன் தட் இந்த மக்கள் கிட்ட, இந்த தென்கோடியில இருக்கக்கூடிய இந்த எளிய மக்களிடம் இது 4 மறை தீர்ப்பு என்று சொன்னால் அவன் ஒத்துக்கொள்வான். ஆக வேதத்துல சொல்றதுக்கு இது மறை தீர்ப்பு என்று சொன்னால், இது நம்ம நாட்டில் இருக்கு, புராணத்துல இருக்கு என்று சொன்னால் ஒத்துக்கொள்வான். அந்த அளவு இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய இந்த எண்ணங்களும் அந்த மரபு சார்ந்த கருத்துக்களும் குறியீடுகளும் அடையாளங்களும் உள்ளே பதிந்து கிடக்கின்றன. நண்பர்களே, ஒன்றை சொல்லுகிறேன். இந்த நாட்டில் எழுதும்போது நம்ம எழுதக்கூடிய கதை, நம்ம எழுதக்கூடிய இது எல்லாத்துக்கும் இந்த 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 வாசனை இருக்கணும். எப்படி ஒரு கிட்டத்தட்ட ஸ்டார்டிங் ஃப்ரம் கி ராஜநாராயண்லேருந்து தான் வழக்கு சொல்ல வரக்கூடிய கதைகளுக்கான ஒரு முகப்பும் ஒரு பெரிய ஒரு வரவேற்பும் கிடைத்தது. ஆரம்பத்துல இருந்து பார்க்கும்போது கீராஜா, அதுக்கு முன்னாடியும் எழுதியிருக்காங்க பல பேர். ஆனா இதெல்லாம் அந்த மண் வாசனையை தொடும்போது வேற யாராலும் சொல்ல முடியாது. அவள்தான் சொல்லணும். அந்த மண்ணினுடைய தன்மையை காப்பாற்றக்கூடிய விஷயங்களிலே இலக்கியத்திலே பொதிந்து கொடுக்கக்கூடியவர்கள். இது வெவ்வேறு விஷயமா இருக்கிறது. இன்னும் கேட்டா, somebody has written, recently I read another writer, நம்ம தமிழ் எழுத்தாளர்களுக்கும் கேரள எழுத்தாளர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை எழுதினார். என்ன அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோரிஸ் அண்ட் லிட்ரேச்சர் ஃப்ரம் கேரளா இஸ் ரூட்டட் ஆன் த பேசிக், த ட்ரெடிஷனலி பவுண்ட். அதுல இருந்து மேல போறான், வித்தியாசமா பண்றான். இது மாதிரி வேற ஒரு ட்ரெடிஷனை வச்சு ஆரம்பிச்சா நம்மளால நிற்க முடியாது. இட் இஸ் நாட் பாசிபிள். இட் இஸ் எப்படி ஒரு 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 பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஆர் த பிசிக்கல் லுக்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் ஆர் பேசிக்கலி ஆன் ஜீனோம் பேசிஸ். தே ஆர் கால்டு ஜீனோம். ஜீனோம்னா அந்த மரபணுப்புகளுடைய தொகுதி. அதை வச்சுதான் ஒவ்வொன்றும் ஒருத்தர் ஒரு மாதிரி வராங்க. இதை இப்படி ஏன் இருக்கு அப்படி இருக்கு கேட்க முடியாது. இட்ஸ் அ காம்பினேஷன். இட்ஸ் அ காம்பினேஷன் தட் கம்ஸ். அதனால அப்போ பாரதி நினைக்கிறேன், இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுங்க. தேர் இஸ் நோ டவுட் ஃபார் பாரதி அபவுட் இட். ஏன்னா அது தாண்டி 60 வருஷம் வரும்போது இன்றைக்கு இருக்க ஊடகங்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய எழுத்துலகம் இதெல்லாம் மாற்றி பேசக்கூடிய நிலையிலே இன்றைக்கு நம்ம எப்படியோ திங்க் பண்ற அளவுக்கு வந்துட்டோம். ஆனாலும் அங்க இருக்கிறவர்கள் அதை பத்தி நினைக்கல. அவர் சொன்னா கேட்பான். அதுதான் பாரதிக்கு வேணும். நம்பினார் கெடுவதில்லை. இன்னொன்னு, பிஃபோர் ஐ கோ டு த நெக்ஸ்ட் ஒன், நம்பினார்ங்கிட்ட ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். சார் ஏகேவி சார் இருக்காரு, அதனால நிச்சயமா இதை நான் சொல்லி ஆகணும். பாரதி நம்பிக்கையை பத்தி எப்போ பேசினாலும் பாரதி கம்பன் எழுதிய பிரகலாதன் கதையை சொல்லாத இருக்க மாட்டான். பாரதி ரைட்ஸ் கட்டுரையில இருக்கு, அதை படிச்சு காட்டுறதுக்கு ஒன்றும் லேட் ஆயிடும். பட் பாரதி எழுதுறான், இந்த நாட்டில் அதாவது ஹரிஹரி என்ற இதில் அவர் பாரதி 66லேயே வருது. அந்த கவிதை நான் உங்களுக்கு விளக்கியிருக்கேன். அவன் எழுதுறான், நம்பிக்கை என்பது டோட்டல் சரண்டர். அதுக்கு யாரா எடுத்துக்காட்டு அப்படின்னு சொன்னா பிரகலாதன். அந்த பிரகலாதனை பத்தி கம்பன் எழுதின இன்றைக்கு இருக்கக்கூடிய பேச்சாளர்களோ இன்றைக்கு சொற்பொழிவாளர் பயன்படுத்தக்கூடிய கொட்டேஷன் மாதிரி இல்லை. பாரதி கிட்ட பாரதியே இந்த 2 எழுதியிருக்கான். அதாவது கம்பனுடைய 2 பாடலை பாரதி அன்றே எழுதியிருக்கிறான். இன்னைக்கு தேடி பிடிச்சு பார்த்து எல்லாரும் எழுதுறாங்க. இன்னைக்கு பெரிய அப்கோர்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் கம்பன் அடிப்பொடி ஆசானியாலேருந்து ஆரம்பிச்ச நிறைய பேர், ராதாகிருஷ்ணன் சார் இவெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு பாரதி மோஸ்ட் ஆப்ட் 2 பாட்டு, ஒன்றும் பக்கத்துல இருக்கும். அது அந்த பிரகலாதன் வதைப்படலத்துல, சாரி ஹிரண்யகசிப்பு வதைப்படலத்தை, அதுல கடைசியில் அவர் 2 பாட்டு. அந்த பாட்டை உங்களுக்கு சொல்றேன். பாரதி எழுதுகிறார், அந்த பாட்டு எழுதுறான், நம்பிக்கைன்னா எப்படி தெரியுமா இருக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சுங்க. ஒரு ஒரு புராணம் செய்தி இருக்கிறது. ஹிரண்யகசிப்புன்ற ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு பையன் பிரகலாதன் கதை உங்களுக்கு தெரியும். அந்த பாரதி விளக்குகிறார். சொல்றார்,
கம்பன் வரிகளை நான் சொல்ல விரும்புகிறேன். உம்பர்க்கும் உனக்கும் ஒத்து இவ்வுலகெல்லும் இவ்வுலகெங்கும் பரந்துளானை. உம்பர்க்கும் உனக்கும் ஒத்து இவ்வுலகெங்கும் பரந்துளானை. இரண்யகசு பையன்கிட்ட சொல்றான், எப்ப அது பாரு, நீ யாரையோ பத்தி பேசிட்டு இருக்க, நாராயண ஆவுன்னு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க. உம்பர்க்கும் உனக்கும் ஒத்து, எனக்கு இல்ல. உம்பர்னா தேவர்கள், உனக்குன்னா நீ. உங்க ரெண்டு பேருக்கும் ஒத்து, உம்பர்க்கும் தேவர்க்கும் ஒத்து இவ்வுலகெல்லாம் பரந்துளானை. நான் ஒத்துக்கல, நீ சொன்னபடி பரந்துளானை. கம்பத்தின் வழியே காண காட்டுதி. கம்பத்தின் வழியே காண காட்டு, இந்த தூண்ல காட்டுறா. எங்கே போய் பண்ணிட்டு இருக்க, அவனுக்கு 1000 வாட்டி சொல்லிட்டார். காட்டுதியேல் காட்டுதியேல் கும்பத்தின் கரியை கோள்மா கொன்றென நின்னை கொன்று. இதுக்கு என்ன பொருள்னா, கும்பத்தின் கரியை, இந்த கும்பம்னா மஸ்தகம், மத்தவங்க இருக்கக்கூடிய அந்த அந்த யானை இருக்கிறது. இந்த யானையை இந்த கோள் என்று சொல்லக்கூடிய சிங்கம், கோள் மா என்று சொன்னால் சிங்கமாகிய விலங்கு, அது எப்படி போய் கொல்லுமோ அப்படி நீ அவனை காட்டலன்னா நான் உன்னை கொன்னுடுவேன். யார் ஒரு அப்பா பையன்கிட்ட சொல்றான். அதான் அசுரன்லயே வெவ்வேறு லெவல் இருக்கு. அசுரன் காம இச்சைக்கு பெண் இச்சைக்காக பிறந்தவன் ராவணன் சொன்னா, இது மாதிரி சொந்த பையனே அடிச்சு ஈகோக்குனால, அகங்காரத்தினால சொந்த பையனே கொல்ல துணிஞ்சவன் யாரு? இந்த ஹிரண்யகசிபு. அவன் சொல்றான், அந்த கோள்மா கொன்றென நின்னை கொன்று உன் செம்பொத்த குருதி தேக்கி உடலையும் தின்பேன் என்றான். கொல்றது மட்டும் இல்ல, எவ்வளவு மோசமானது. இரக்கம் இல்லாதவன் அரக்கன், அதுதான் கம்பனுடைய இலக்கணம். அப்போ உன்னை கொன்று உன் செம்பொத்த குருதி தேங்கி உடலையும் தின்பனும். அந்த அந்த குருதியும் குடிப்பேன், உன் உடலையும் சாப்பிடுவேங்கிறான். இதுதான் இதுக்கு பதில் சொல்ற பிரகலாதன் தான் நம்பிக்கையினுடைய அல்டிமேட், அக்கார்டிங் டு பாரதி. இன்றைக்கு எத்தனையோ எடுத்துக்காட்டு நம்ம காட்ட முடியும், ஆனா இது பாரதியுடைய எடுத்துக்காட்டாக நான் சொல்ல விரும்புகிறேன். பாரதியினுடைய கட்டுரை தொகுதியிலே இது இருக்கிறது. இவர் நம்ம ம், ஆ, ரா பத்மநாபனுடைய தொகுப்பு, அந்த தொகுப்புல இந்த கட்டுரை அவர் தான் முதல்ல எடுத்து போடுறார், அவர் தேடி கண்டுபிடிச்சு. அவர் எழுதுறார், என்னுயிர் நின்னால் கோரர்க்கு எளியது ஒன்றன்று. யாரு? பிரகலாதன் பதில் சொல்றான். என்னுயிர் நின்னால் கோரர்க்குன்னா கொல்றதுக்கு, என்னுயிர் நின்னால் கோரர்க்கு எளியது ஒன்றன்று. எளியது அன்றுன்னு இல்லை, எளியது ஒன்றன்றுங்கிறான். அப்படின்னா இவன் இரண்யகசிபு பெரிய லிஸ்டே வச்சிருக்கான், எதெல்லாம் எளிதுன்ட்டு, யாரெல்லாம் கொல்றதுக்கு ஈஸி ஈஸி பிரே அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சிருக்கான். அதனால இவன் என்ன சொல்றான், அதுல இவன் பேர் இருக்கு. அதான் சொல்றான், எளியது ஒன்றன்று. உங்ககிட்ட இருக்கிற லிஸ்ட்ல மாற்றவன் நான் இல்லடா. யான் முன் சொன்னவன், யாரு? நாராயணன். யான் முன் சொன்னவன் தொட்ட தொட்ட இடந்தோறும் தோன்றானாயின். என்ன அருமையான கம்பன் வரிகள். தொட்ட தொட்ட இடமெங்கும் தோன்றானாயின். நீ சொன்ன இந்த தூண் தானே, அதான் இங்கேயா அங்கேயா, நான் எங்கெல்லாம் விரல் வைக்கிறேனோ, தூணை காட்டுறேனோ, அந்த இடத்தெல்லாம் ஏன் தோன்றுவான் அவன். தொட்ட தொட்ட இடமெல்லாம் தோன்றானாயின், நான் தொட்டு அப்படி தொட்டு காட்டிய இடமெல்லாம் அவன் தோன்றாது போனால் என்னுயிர் யானே மாய்ப்பின். நீ யாரு என்ன கொல்றதுக்கு? அதான் முதல் வரியிலே சொல்லிட்டான், உன்னால என்ன கொல்ல முடியாது. அப்படி அவன் வரலன்னா என்னுயிர் யானே மாய்ப்பன். அதுக்கப்புறம் வருதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னுயிர் யானே மாய்ப்பன் பின்னும் வாழ்வு உகப்பன் என்னில் அன்னவர்க்கு அடியே நல்லேன். இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்ததுக்கு அப்புறம் நான் உயிர் விடாம இன்னும் வாழ வேண்டும், வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை வைத்திருந்தா கூட நான் அந்த அந்த பெருமானுக்கு அடியவன் இல்லை. அப்படின்னா எவ்வளவு பெரிய நம்பிக்கை. இதை பாரதி விரித்து எழுதுகிறார். இதுதான்டா நம்பிக்கை. இப்படிப்பட்ட நம்பிக்கை வேண்டும் என்று எழுதுகிறான். பாரதிக்கு என்ன அக்கறை இதுல என்று கேட்டால், இப்படிப்பட்ட நம்பிக்கையை தேசபக்தியிலே ஒரு விதைப்பானால் இன்னும் ஒரு அப்படி செகண்ட்ல 2-3 செகண்ட்ல அடிமை தலை நீங்கும். அது நடந்தது நாட்டுல. இந்த நாட்டுல அது நிகழ்ந்தது இல்லையா? பாரதியினுடைய பாடல் இதெல்லாம் எழுதி முடிச்ச அப்புறம் பாரதி ஒரு 20ல போனா கூட பெரிய 47, 25, 30 வருஷத்துக்குள்ள ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அவன் சொன்ன வரிகளை, அந்த நம்பிக்கை காரணம். ஆகவே இந்த பாட்டுல அதனால்தான் அதிக வரம் பெறலாம் என்று சொல்கிறான். அப்ப என்ன பொருள்? அதிக வரலாம் பெறலாம் என்று சொன்னது நாட் மியர்லி a folklore, பட் இட்ஸ் a clarion கால். அதனால்தான் அந்த தேசபக்தி என்பதை முதன்மைப்படுத்தி அவன் எழுதிய 2 பாடல்களை பார்த்தோம். முத்துமாரி ஒண்ணு ஆரம்பிச்சு எப்படி உலக ஆம், முதல் பாடல்ல உலகத்துல ஆரம்பிக்கும். உலகத்தை ஆரம்பிச்சு மாரிமுத்து, உலகத்து நாயகியே எங்கள் முத்து மாரியம்மா. 2வது பாடல் இந்த நம்ம பார்த்த பாடம் எப்படி ஆரம்பிக்கிறது? இது உப்பளம்னு இடத்துல இருக்கு. அதனால இது தேசமுத்து மாரியம்மா. அப்போ இந்த தேசத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை பேசுகிறான். அது உலகத்தை தேசத்து இந்த மாரியம்மா எங்கள் முத்து மாரியம்மா. இதெல்லாம் நான் விளக்கமா சொன்னேன், அதில் நினைவில் கொள்ளுங்கள். ஆகல இந்த நீண்ட ஒரு சின்ன கவிதையாக தோன்றினான் கூட ஒரு
2 வாரங்களுக்கு மேலாக அது சென்று விட்டது என்றாலும் நிறைய விஷயங்களை பார்க்க முடியும், நிறைய பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது என்ற அளவிலே நான் மகிழ்ந்து இனி அடுத்த பாடலுக்கு போலாம். அது இது வந்து இதோட தொடர்புடையது. ஏன் அப்படின்னா, பாரதி பக்தி என்று ஒன்று எழுதுகிறான். பக்தி என்ற தலைப்பிலே ஒரு பாடல் எழுதுகிறான். அற்புதமான பாடல் தொகுப்பது. அதுல வந்து அந்த பக்தியில் அவன் காட்டக்கூடிய விஷயம், சக்தியிலே காட்டக்கூடிய விஷயம், சக்திய பராசக்தியை, காளியை, ஆஹ், கண்ணனை, கலைமகளை, இப்படி எல்லா இடத்துலையும் அவன் பாரதி பாடிக்கொண்டிருக்கிறான். அதுக்கு அடிப்படையான விஷயம் என்பது பக்தி. அப்போ பாரதி என்ன செய்கிறான், தன்னுடைய பக்தி என்ற இந்த கான்செப்ட் இருக்க, இந்த கான்செப்டை வந்து ஒரு இடத்துல வளர்க்குறான். ஸோ அந்த பாட்டை இப்போ நம்ம வந்து ஆஹ், நம்ம அவனுடைய கிட்டத்தட்ட பக்தி பாடல்னு சரஸ்வதி பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு வந்து அவனுடைய பக்தி பாடல்கள் எல்லாத்தையும் பார்த்திருக்கோம் என்ற காரணத்தினாலே பக்திக்கு அவன் என்ன இலக்கணம் வகுத்தான் என்ற பாடலை இப்பொழுது பார்க்கலான்னு நான் இதை இன்க்ளூட் பண்ண. இது எப்படி இருக்கு பார்க்கலாம். பக்தி என்ற தலைப்புல இருக்கு ராகம் பிலஹரி. சார் இதுல முதல் விஷயம் என்ன சார் சொல்ல போறீங்கன்னு கேட்டா, பாரதிக்கு ரொம்ப பிடிச்ச ராகம் பிலஹரி. இது எப்படி சார் தெரியும் உங்களுக்கு? பாரதி எல்லாத்தையும் பத்தி எழுதியிருக்கான்னு கேட்டா, பாரதியுடைய சரிதத்தில் வரலாற்றில் இருக்கிறது. ஒரு நாள் நண்பருடைய வீட்டிலே அமர்ந்திருக்கிறார் பாரதி. அப்ப வெளியில ஒருத்தன் வந்து ஏதோ ஒன்று விற்று கொண்டு போகிறான், கயிறோ ஏதோ ஒரு கூடையோ அதை வந்து கூவி கூவி விற்று கொண்டு போகிறான். உடனே பாரதி உள்ளே வந்து இருக்கிற நண்பன் சொல்ல பத்தி, அவன் பிலகரியில கூவின்னு போறான் பாரு, பிலகரி ராகத்துல என்று சொல்லுகிறார். இது வந்து ஆக்கூர் அனந்தாச்சாரியார் தன்னுடைய கட்டுரையில எழுதியிருக்கிறார். ஆகவே இது வந்து ராகம் பிலகரி ராகம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சது. இது இதுல வந்து பாடுற சில பேர் பாடிருக்காங்க, எனக்கு இந்த பாட்டு கிடைக்கல இன்னைக்கு. அதனால இன்னைக்கு பேசுவோமா இல்லையான்னு தெரியாதனால இது நெட்ல கிடைக்கிறதா பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா என்னைக்காவது நான் பார்க்கும்போது வில் ஷேர் திஸ் சாங் லிங்க் அட்லீஸ்ட். ஸோ இன்னைக்கு இந்த புதிய பாடலை பார்க்கலாம். பக்தியினாலே, தெய்வ பக்தியினாலே, இதுதான் பல்லவி. இது வந்து கன்னிகள் மாதிரி வருது. இது வந்து உடனே கர்நாடக மியூசிக்ல எப்படின்னா பல்லவி, அனுபல்லவி, சரணம் என்று வரும். இதுல வந்து பக்தியினாலே, தெய்வ பக்தியினாலே என்று பல்லவி பாடிவிட்டு அவன் நேர பாரதி சரணங்களுக்கு போகிறான். ஆகவே நம்ம சரணம் 1, 2 பார்க்கலாம். மொத்தம் 7 சரணங்கள் இருக்கின்றன இதுல. இந்த ஒவ்வொன்றும் நாம பார்க்கிறோம். இப்போ இந்த முதல் சரணத்துல ஆரம்பிச்சா பக்தியினாலே, அதுக்கு முன்னாடி பல்லவி பார்க்கலாம். பக்தியினாலே, தெய்வ பக்தியினாலே. ஏன் அப்படி எழுதுறான் பாரதி என்றால், பக்தி என்று சொன்னாலே அதை குவாலிஃபை பண்ண வேண்டியிருக்கு. சம்திங் லைக் வாட் இஸ் பக்தி. இப்போ பக்தி என்பது என்ன என்று கேட்டால், நிறைய பேருக்கு அதுவே சந்தேகமா இருக்கு, எதிரா பக்தி அப்படின்னு. இப்போ சில பேர் என்ன சொல்லலாம், பயபக்தி என்று சொல்றான். லெட்ஸ் கெட் பேக் டு த கேலரி சார். ஐ வாண்ட் டு ஸ்டே வித் திஸ் பர்டிகுலர் ஐடியா. பக்தி, இப்போ பக்தி என்பது என்ன அப்படின்னு கேட்டா, பிரேம மிலத்துக பக்தி என்பது கபீர்தாஸுடைய வார்த்தை. பக்தி என்பதற்கான சைவ திருமுறைகள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்று சொன்னால், எதையும் இழப்பதற்கு தயாராக இருப்பது, அதுதான் பக்தி. நான் சொல்வதுண்டு, பெரிய புராணம், பெரிய புராணம் சேக்கிழார், அவருக்கு தான் வந்து தெய்வ 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 புலவர்னு 2 பேருக்கு தான் பேர் உண்டு. ஒன்று வந்து வள்ளுவர், இன்னொன்று சேக்கிழார். அப்படிப்பட்ட அற்புதமான கவிஞர், மாபெரும் கவிஞர் சேக்கிழார் அவர்கள் அவர் எழுதுகிறார் பாடல்ல வந்து பெரிய புராணம் என்று பெயர் வைக்கிறார். அப்போ அந்த பெரிய புராணத்துக்கு வந்து ஏன் பெரிய புராணம் என்று பெயர் வந்தது என்று கேட்டால், ஒருத்தர் ஈஸியா சொல்லிட்டார், இது வந்து ரொம்ப பெருசா இருக்கு சார், 63 நாயனாரை பத்தி எழுதி கிடையாது, இவ்வளவு பெருசு வால்யூம், ரொம்ப பெருசு பெரிய புராணம்ட்டு ஈஸி. இன்னொருத்தர் கொஞ்சம் மாடிஃபை பண்ணார், அதோட கொஞ்சம் பெட்டர் பண்ணார். என்ன சொன்னார், சார் இது பெரியவர்களை பற்றி இருக்கக்கூடிய புராணம், எனவே பெரிய புராணம். அடியார்களை பற்றி இருக்கிறது பெரியவர்கள், எனவே பெரிய புராணம். இப்போ அடுத்த கேள்வி வந்தது, அப்ப யார் பெரியவர் என்று கேள்வி வந்தது. அப்ப யார் பெரியவர் என்று கேள்வி கேட்டால், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஆஸ் யூஷுவல், ஒரு சின்ன லைக் அ ஸ்மால் வாட்ஸ்அப் ஸ்டோரி. ஒருத்தன் பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருக்கான், ரொம்ப நேரமா வெயிட் பண்றான், 1 மணி நேரமா வெயிட் பண்றான். எங்க ஏதோ போக வேண்டிய பஸ் வரல, அவனுடைய பஸ். 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் வருது, எல்லாம் ஓடி போயிடும். அந்த பஸ்ஸை விட்டா திருப்பி இன்னும் வெள்ள நேரத்தில் வந்து 1 ஹவர் மேல ஆகும். அப்படி ஓடக்கூடிய நேரத்துல அவன் பர்ஸ்ல இருந்து ஒரு 5 ரூபாய் கீழே விழுந்துடுறது. அவன் பஸ்ல ஏறுவானா 5 ரூபாய் எடுப்பானா? பஸ்ஸில் தான் ஏறி போவான். அடுத்த நாள் ஏமா நடக்க மேலே ஏறான், மேலே ஏறினா போற வேகத்தை பார்த்தா அவன் போட்டு கையில இந்த மோதிரம் கீழே விழுந்துடுறது. இவன் அந்த மோதிரத்தை எடுப்பானா, தங்க மோதிரத்தை எடுப்பானா, இல்ல அந்த பஸ்ல ஏறுவானா? மோதிரத்தை போவான். அப்போ இவன் எதை இழப்பதற்கு தயாராக இருக்கிறான் அப்படின்னா, அந்த அன்னைக்கு அந்த அந்த பஸ்ல ஏற போறவனை பத்தி பார்த்தா அவன் 5 ரூபாயோட பெரியவன்.
ஏனென்றால் அந்த 5 ரூபாயை இழப்பதற்கு தயாராக இருக்கிறான். தங்க மோதிரத்தை அவனால் இழக்க முடியல. தங்க மோதிரத்தை இழக்க முடியாது என்ற அளவுக்கு ஏழையாக இருக்கிறான். அப்போ யார் பெரியவர் என்று சொன்னால், பேங்க் பேலன்ஸ் இருக்கிறவனா, ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவனா, இல்லைன்னா கோடி கோடியா சம்பாதிச்சு வீடு ஃபுல்லா வச்சிருக்கிறவனா. ஹலோ, சம் டிஸ்டர்பன்ஸ், சாரி. யார் பெரியவர் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு யாட் ஸ்டிக் வேணும் இல்லையா? இப்போ சில பேர் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு சொல்வார், ஒரு புகழ்பெற்ற சொற்பொழிவாளர். அவர் சொல்லுவார், சில பணக்கார ஏழைகள் இருக்காருமாங்க. பணக்காரன் எவனோ ஒருத்தன் வந்து பிச்சை பிச்சை கேட்பான் ரோட்ல வந்து, சார் கூட ஒன்றும் இல்லப்பா அவர் சொல்லுவார். ஒன்றும் இல்லப்பான்னா ஒன்றும் இல்லாத போயிடும்டா, சொல்லாத மாதிரி. அது மாதிரி கையில எதுவும் கொடுக்க மாட்டான். அப்போ ஒரு ரூல் என்னன்னா, யார் எதை இழக்க தயாராக இருக்கிறார்களோ அதை பொறுத்துதான் பெரியவர். அப்ப இந்த 63 நாயன்மார்களும் எதையெல்லாம் இழக்க தயாராக இருந்தார்கள்? கண்ணப்ப நாயனார் என்று ஒரு பெரியர், கலிமலி, அதாவது கலைமலிந்த பெருமான் என்று பேசினார். அறிவிலே சிறந்த கண்ணப்பன் என்று எழுதுகிறார் சேர்க்கிறார். கேட்டார், என்ன சார் படிப்பு இல்லாத வேடாம், அவனை போய் அறிவிலே சிறந்தது பின்னாடி சொல்லுவார். ஏன் அறிவுன்னு அதை பத்தி நாங்க நிறைய மேடையில பேசுறோம், அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு. அப்போ அந்த அந்த கண்ணப்பனாய் தன்னுடைய கண்கள், என்ஜான் உடம்பிற்கு சிரசே பிரதானம், அந்த சிரசுல கண்ணு பிரதானம். அந்த கண்ணை கொடுக்க தயாரா இருந்தான். ஒரு கண்ணு மட்டும் இல்ல, 2 கண்ணையுமே இழக்க தயாரா இருந்தான். அவன் பெரியவன் இல்லையா? இயற்பகை நாயனார் தன்னுடைய பொண்டாட்டியே இழக்க தயாராக இருந்தார். எடுத்துன்னு போடுவோம். பிள்ளை கரியமுது செஞ்ச சிறு தொண்ட நாயனார் படம், இதெல்லாம் வந்து தேங்க்ஸ் டு ஏபி நாகராஜன். அவரை பத்தி நான் ஒரு இதுல தமிழ் வளர்த்த சான்றோர்ல பேசினேன். ஒருத்தர் கேட்டார், என்ன சார் சினிமாக்காரங்கெல்லாம் நீங்க பேசுறீங்க, தமிழ் வளர்த்த சான்றோருங்கிறீங்க. நான் சொன்னேன், "டேய், இன்னைக்கு வந்து நக்கீரன் என்ன பேசினா, சிவபெருமான் எப்படி இருந்தான், சிவபெருமான் இப்படி இருந்தா, சிவாஜி மாதிரி இருந்தாங்களாம். எல்லாம் நேர்ல பார்த்த மாதிரி பேசுறாங்கடா. இதோட வந்து நம்ம நம்ம இதிகாசங்களையும் புராணங்களையும் நமது பக்தி மூமெண்ட்டையும் ரசிக்கக்கூடிய யாரு? ஏபி நாகராஜன் போன்றவர்கள் தான். அது மட்டும் இல்ல, ஏபி நாகராஜன் வந்து வயசு 25 இருக்கும்போது அந்த ஒரிஜினல் சம்பூர்ண ராமாயணம் ஒண்ணு இருந்தது. எத்தனை பேர் நீங்க பார்த்தேன்னு தெரியாது. என்.டி. ராமராவ் தான் ராமர். சிவாஜி வந்து சிவாஜி பரதன். சிவாஜி பரதன். இந்த வீணை கொடியுடைய வேந்தனே, அந்த மாதிரி அந்த பாட்டுலாம் வருமே, எல்லாருக்கும் தெரியும். இப்ப நான் பாடுறதெல்லாம் பேசுறதெல்லாம் நிறைய பேருக்கு புரியாது, ஏன்னா எல்லாருமே என்னோட 10 வயசு சின்னவங்களா இருக்கு. அந்த சம்பூர்ண ராமாயணம், அந்த ஒரிஜினல், அதுல வந்து டி.கே. சண்முகம் தான் ராவணன். பிரமாதமா இருக்கும் அதுல. அதான் வீணை கொடிய வேந்தன். 20 வயசுல அந்த சம்பூர்ண ராமாயணத்துக்கு வசனம் எழுதின ஏபி நாகராஜன். சரியா? அதனால வந்து இந்த 63 நாயனார்களை பத்தி எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது கிரேட் பீப்புள், எவ்வளவு சர்வீஸ் பண்றா எல்லாரும் நினைக்கணும் நாம. அப்போ இந்த 63 நாயன்மார்களும் எதை எல்லாரும் எதையோ இழப்பதற்கு தயாராக அந்த தன்னிடம் உள்ளது. எதுக்காக? சிவன் என்ற சிவன் என்ற அந்த சொத்து இருக்கிறதே, அதை எடுப்பதற்காக எல்லாவற்றையும் இழப்பதற்கு தயாராக இருந்தார்கள். எனவே பெரியவர்கள் பெரிய புராணம் என்று சொன்னார். அப்ப பக்திக்கான இலக்கணம் என்ன என்று கேட்டால், நம்ம நாமே இழப்பது. இப்ப நாம என்ன நினைக்கிறோம் பக்தினா? கோவில் போறது, கோவில்ல வந்து ஒண்ணு இந்த முதல்ல இந்த காணிக்கை போடுறது, இன்னொன்னு காணிக்கையோட சேர்ந்து கோரிக்கை வைக்கிறது. சப்போஸ் எஸ்எல்சியில் ஸ்கூல் லெவலில் பாஸ் ஆனோன்னா பிள்ளையாருக்கு வந்து ஒரு 10 தேங்காய்மா, இன்னும் கொஞ்சம் போக போக கொஞ்சம் ரொம்ப பெரிய விஷயமா இருந்தானே ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் எழுதி பாஸ் பண்ணனா ஒரு 50 தேங்காய் உடைக்கிறேன், ஆஸ் இஃப் இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கிற மாதிரி. அதுவே கிடையாது. தட்ஸ் நத்திங். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து போக போக புரிகிறது. இந்த கான்செப்ட்லாம் நம்ம உள்ளூர்ல இருக்கு. இதை வந்து, அதாவது வீட்டில் இருக்கிறவங்க வந்து இதெல்லாம் வந்து பெற்றோர்கள், அந்த பக்தி என்ற அந்த ஒரு கல்ட் இருக்கு, அந்த பக்தி என்ற பரம்பரை இருக்கிறது. அந்த பரம்பரையெல்லாம் வரும்பொழுது அதெல்லாம் வீட்டில் சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு இட் இஸ் சேஞ்சிங் நவ். பட் ஆகவே இந்த பக்தி என்பதை பாரதி தொட்டு காட்டுகிறானே, அப்போ இதெல்லாம் பக்தியை எங்க காளியை பாடினாலும் அதுல தேசபக்தியை கொண்டு கலக்கிறான், முத்துமாரியை பாடினாலும் கொண்டு கலக்கிறான். சம்பேர் பாரதி ஹேஸ் டு டிஃபைன் வாட் இஸ் பக்தி. இந்த 7 ஸ்டான்ஸால பாரதி இஸ் given more than 25 parameters of what is the qualification of bhakti. How do you refer to ஒரு பக்தி உடையான்? இப்போ வந்து இப்போ யாரையாவது சொல்ல முடியும், நம்ம டிகிரிக்கும் ஒழுக்கத்துக்கும் சேர்த்து இருப்பான். மொத்தம் பிஎஸ்சி படிச்சானா அவன் பொய் சொல்லாத இருப்பான், இல்லைன்னா ஒரு போஸ்ட் கிராஜுவேட்டா இருக்கிறவன் வந்து யார்கிட்டையும் திருட மாட்டான், அப்படிலாம் சொல்ல முடியுது. இப்போ அவர் நாலேஜ் ஆர் அவர் படிப்பு, அவர் எஜுகேஷன் இஸ் டீலிங்க்டு வித் டிசிப்ளின் அண்ட் ஒழுக்கம். ஆனா அந்த கால கல்வி எப்படி இருந்தது? ஒழுக்கத்தை அடிப்படையாக வைத்து இருக்கக்கூடிய கல்வி. அதனால்தான் இன்னைக்கு வந்து இவ்வளவு படித்தவர்கள் இருக்கக்கூடிய நாட்டுல சாதாரணமா ஒரு வார்த்தை, ஒரு போர்டு போட்டா அதை ஒத்துக்க மாட்டான். இங்க துப்பாதேன்னு துப்பிட்டு போறான்.
நோ ஸ்மோக்கிங் பக்கத்தில் ஸ்மோக் பண்றான், நோ பார்க்கிங் ஏரியால பார்க் பண்றான். இவெல்லாம் எழுத்தறிவு இல்லையா? எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நாட்டில் ரைட் ஃப்ரம் த டைம்ஸ் ஆஃப் காமராஜ் ஆரம்பிச்சு எவ்வளவு பேருக்கு கல்வி கொடுத்துருக்குறோம். கல்வி தமிழ்நாட்டில் வந்து கல்வியினுடைய எண்ணிக்கை பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்கூல்ஸ் எவ்வளோ இடத்துல இருக்கு, எவ்வளோ ப்ரீ ஸ்கூல்ஸ் எல்லாம் இப்போ என்ன காலேஜில் நான் பிரின்சிபாலாக இருக்கும்போதே வந்தாச்சு அதெல்லாம். படிக்கிற பசங்க எல்லாருக்கும், காலேஜ் பசங்களுக்கும் ஃபீ கிடையாது, யாருக்கும் கிடையாது. ஆனால் இதெல்லாம் இலவசமாக கிடைக்கும் போது அதுக்கான மரியாதையும் போச்சு. ரெண்டாவது சிலபஸ்லேயே அது இல்லையே. அன்பார்ச்சுனேட்லி தெர் இஸ் நோ ஒழுக்க கல்வி, மாரல் எஜுகேஷன். நாங்கள்லாம் படிக்கும் போது வந்து, நான் ஆசிரியராக இருக்கும் போதும் பல ஆண்டுகள் இருந்தது. தெல் பி ஒன் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸ். இந்த என்னுடைய நண்பர் ரவிச்சந்திரன் எங்கே வந்திருக்காரு, இங்கே உட்காந்துருக்காரு, ஏதோ வீடியோக்குள்ள புதஞ்சு உட்காந்துருக்காரு, என்னுடைய கிளாஸ்மேட் வரேன்டார், ஏகேவியோட ஃப்ரெண்டு. நாங்கெல்லாம் வந்து அந்த கிளாஸ்ல இதெல்லாம், இந்த பெரிய புராணம், இதெல்லாம் ராமாயணம், இதெல்லாம் பத்தி ஞாபகம் இருக்கா ரவிச்சந்திரன்? எஸ். அதனால இன்னைக்கு இல்ல, அது இன்னைக்கு இல்லைன்னு பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு விஷயத்துல பாரதி சொன்னதை நாம் எலாபரேட் பண்ணி பார்க்கணும். அதனால உங்ககிட்ட பேசுறது எங்க பேச முடியுமோ அங்க நம்ம சொல்றோம். அப்போ பாரதி என்ன நினைக்கிறான், பக்தினா என்ன அர்த்தம், வாட் இஸ் பக்தி? பக்தினா சொல்லணும், இவ்வளவு தூரம் பக்தி, தேச பக்தி, தெய்வ பக்தி தான் பேசணும். பக்தியினாலே, தெய்வ பக்தியினாலே. இந்த பக்தி வந்து இப்போ வந்து பக்தி எத்தனை பேர் வச்சுனா, இப்போ சுவாமிக்கு பால் அபிஷேகம் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து எங்க பால் அபிஷேகம் நடக்கிறது? பேனருக்கெல்லாம் பால் அபிஷேகம் பண்றான், மேலே ஏறி ஒரே கட் அவுட்டுக்கெல்லாம் பால் அபிஷேகம் பண்றான். கோவில் யாருக்கு? இறைவனுக்கு கட்டுவாங்க. இன்னைக்கு யாருக்கெல்லாமோ கோவில் கட்டின்னு இருக்கான். அதனால இதெல்லாம் தெரிஞ்ச பாரதி அந்த காலத்துல என்ன சொன்னா, பக்தியினாலே, தெய்வ பக்தியினாலே அப்படின்னா. எல்லா பக்திக்கும் அந்த மரியாதை கிடையாது. தெய்வ பக்தியினாலே என்ன உண்டாகும்? இன்னொரு இடத்துல பாரதி எழுதுகிறான், பிஃபோர் வை கோ டு திஸ், கோ ரெஃபரன்ஸ் டு பாரதி, விநாயகர் நான்மணி மாலையில பாரதி எழுதுகிறான். உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு, நான் வழக்கமா சொல்றது உண்டு அதுல. பக்தி உடையார் காரியத்திற் பதறார், பக்தி உடையார் காரியத்திற் பதறார், மிகுந்த பொறுமையுடன் வித்து முளைக்கும் தன்மை போல் மெல்லச் செய்து பயனடைவார். மை ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். நீங்க உங்களுக்கு ஒரு பக்தி ஏற்படுத்தி கொண்டால் உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய முதல் விஷயம் என்னன்னா, இந்த பரபரப்பு இருக்காது. இது நம்ம கையில அவன் தான் பாத்துக்கிறான். அப்போ தட்ஸ் இண்டிகேஷன் இஃப் யூ ஆர் அ ட்ரூ பிலீவர். அதுதான் பாரதி சொல்றான், என்ன நடந்தாலும் எதிர்த்து, தந்தையே எதிர்த்து நின்றாலும் இந்த தூணில் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், அணுவிலும் அணுவை சதகூறிட்ட கோணிலும் உளான் என்று சொன்னானே, அதுதான் உண்மையான பக்தி. அதைத்தான் நாம் சொல்கிறான். ஆகவே அதுல முதல் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த பரபரப்பு இல்லாத தன்மை. ரெண்டாவது, தன்னை இழத்தல். தரிச அப்போ வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபார் பெரிய புராணத்து மூலமாக என்ன சொல்லுவோம்னா, இதை பேசியிருக்கோம் சில கூட்டங்களில். இங்க சேக்கிழார் மையம் இருக்கிறது, சேக்கிழார் நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். ஏழியர் மை ஃப்ரெண்ட் தியாகராஜன் வாஸ் தேர். அப்போ நிறைய பேர் எல்லாம் பேசும்போது சேக்கிழாரின் பெரிய புராணத்திற்கும் ஒரு சமுதாய சிந்தனைகளும் அப்படின்னு பேசுவோம். அதுல கம்பராமாயணமும் சமுதாய சிந்தனைகளும் எப்படி வந்து, அதாவது ஒரு 3 நகரங்களை பற்றி கம்பன் எழுதுகிறான். ஒன்று இந்த பக்கம், ஒன்று கிஷ்கிந்தால, ஒன்று அயோத்தியால, ஒன்று அங்க லங்கால ஒன்று. அதை எப்படி விவரிக்கிறாங்கிறதெல்லாம் சொல்லி, இது எல்லாமே வந்து இலக்கியத்தே ஒரு காலத்திலே அப்படிலாம் ஒன்றும் விட்டுல. என்னுடைய 40-45 ஆண்டு பொது வாழ்க்கையில முதல் 20 ஆண்டுகள் இதெல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்கள். அது ஏதோ ஒரு இடத்துல தடம் மாறி இன்றைய தினம் பார்க்கும்பொழுது அது வந்து அஹ், பேச தெரியும்னு பேசக்கூடாது. இந்த இந்த பேச்சினால யாருக்காவது யாருக்காவது வந்து பிரயோஜனம் இருக்கிறதா? ஈவன் கதை எழுதினாலும் சரி, ஒரு சிறுகதை எழுதுங்கள், ஒரு கட்டுரை எழுதுங்கள், அல்லது ஒரு கவிதை எழுதுங்கள், ஒரு நிமிடம் படித்து பாருங்கள். இது பப்ளிஷ் ஆகுது, என் பேரு வருதுங்கிறத தாண்டி இதனால யாருக்காவது ஒரு பிரயோஜனம் இருக்கா? will it benefit somebody? அம்மாவை பத்தி ஒருத்தர் ஒரு கவிதை எழுதியிருந்தப்ப, அவ்வளவுதான், உட்காந்து படிக்க முடியாது, கண்ணு கலங்கி போயிடும். இட்ஸ் எ கிரேட் போயம். என்ன அப்படின்னா, அன்னை தாய்மையை வணங்க வேண்டும் என்ற உணர்வை அது காட்டுகிறது. இன்னொருத்தர் வந்து ஒரு நாஸ்டாலஜிக் கவிதை எழுந்தார் தன்னுடைய பழைய வீட்டை பத்தி. இட் கிவ்ஸ் யூ தாட் தட் யூ ஹேவ் டு ப்ரொடெக்ட் யுவர் ட்ரெடிஷன், ப்ரொடெக்ட் யுவர் ஃபேமிலி. இந்த மனித வாழ்க்கையினுடைய உச்சகட்டங்களை தொட்டு காட்டக்கூடிய எழுத்துக்கள் தான் உண்மையான எழுத்துக்கள். மற்றபடி ஆல் திஸ் ஆர் ஆகுல நீர பிற என்று வள்ளுவன் சொன்னானே, அது போல எல்லாம் வந்து தேவையில்லாத விஷயங்கள். அப்போ செவ்விலக்கியங்கள் சொல்லக்கூடிய இலக்கியங்கள் இதை கான்சன்ட்ரேட் பண்றது. நாட் ஓன்லி இன் அவர் கண்ட்ரி, ப்ளீஸ் ரிமெம்பர். எனக்கு இன்னொரு லாங்குவேஜ் நிறைய நான் படிக்கிறது உண்டுன்னா இங்கிலீஷ். அந்த அதில் இருக்கக்கூடிய, அதுலேயும் வந்து பழைய ஷேக்ஸ்பியர் குரூப், மில்டன், இந்த மாதிரி தான் படிச்சுட்டு இருப்பேன். அதெல்லாம் படிக்கும்போது கூப்பர், வாட் நாட், தி கிரேட் பீப்புள், அதாவது ரஷ்யன் சைடில் மயக்கோஸ்கின்னு ஒரு ரொமான்டிக் பாய்ட். தீஸ் கிரேட் பீப்புள் ஹாவ் ரிட்டன்
so that the society is benefited. இது ஒரு யார்ட் ஸ்டிக் இருக்கணும். அது எப்படி? அது நமக்கு பிடிச்ச ஒரு கருத்தா இருக்கலாம், பிடிக்காத கருத்தா இருக்கலாம். ஆனா அந்த பிடிக்காத கருத்தை கூட ஒருத்தர் எழுதினானா அது சொல்றான், கொலைவாளினை எடடா கொடியோர் செயல் அறவே, பாரதிதாசன். நான் முதல்ல இந்த பாட்டை படிக்கும்போது எனக்கு கோவம் எனக்கு. பாரதியுடைய தாசன் சொல்லிட்டு கொலைவாளினை எடடா, எடுக்கும் போதே கொலைவாள் அப்படிங்கிறாரு. அது எப்படி கொலைவாள்னு சொல்லலாம் ஒரு கவிஞன்? அதுக்கப்புறம் படிச்சு பார்த்தா அவருடைய கோபம் புரிகிறது. ஆகினா இந்த சொற்கள் எப்படி இருந்தாலும் அவன் ஏன் சொன்னா அப்படிங்கறத எண்ணி பார்க்கும்போது அது பயனுடையதாக இருக்கிறது. பயனில சொல்லாமை இந்த வள்ளுவன் பேசுகிறானே, எழுதாத இருக்கணும். ஆகினால இதெல்லாம் எண்ணி பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இதுல வருது. பக்தி இருக்கிறவன் எப்படி இருக்கணும், அதை நம்ம இப்படி கூட மாத்திக்கலாம். இந்த நாட்டில் இது இந்த இந்த தொகுப்புல இந்த 7 ஸ்டான்ஸ்ல பாரதி இண்டிவிஜுவலா எப்படி நீங்க இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறத எழுதுறான். இப்ப பக்தி உடையார் காரியத்தில் பதறார், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ரைட்? உங்களுக்கு ஒரு பதற்றம் இருக்கா, ரைட்? பட் இஸ் தட் பெனிஃபிட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு யூ? நோ சார், இட் சீப்ஸ் அவுட். ஒரு நாள் நீங்க பதட்டம் இல்லாமல் இருந்து நீங்கள் நீங்கள் உண்மையான மகிழ்ச்சியோடு இருந்து ஒரு ஆபீஸ்ல இருக்கக்கூடிய தலைவர் தலைவர் பொறுப்புல இருக்கிறவங்க பதட்டம் இல்லாம இருந்தா அன்னைக்கு எல்லாரும் சரியா வேலை பண்ண. I'll tell you, much earlier, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் காலேஜுக்கு போகும்போது ஐ வாஸ் கோயிங் பை ஸ்கூட்டர். இப்பெல்லாம் ஸ்கூட்டர் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அப்போ தெரு போகும்போது ஒரு ஷார்ட்கட் ஒன்று எங்கள் காலேஜ் போகிறது, இப்படி திரும்பி போகிறது. அந்த ரோட்டில் போகும்போது ரொம்ப பெரிய ரோடு இல்லை. நான் போகும்போது ஒருத்தர் அவர் வீட்டில் ஒரு ஃபியட் காரு, அது பார்க்கிங்ல சரன்னு கீழே இறக்கினார். அவர் பார்த்துட்டு இறக்கினுக்கணும். நானும் போகிறோம். நான் ரெகுலர் ரோடு போய் யாரும் இல்லை. திடீர்னு ஹார்ன்கன்னு உள்ள சரன்னு இறங்கிட்டார். நல்ல காலம் நான் போட்டு இடிக்கிற மாதிரி போய் நின்னேன். உள்ள பார்த்தானா ஒரு பெரியவர், மோஸ்ட் ரெஸ்பெக்டட் மேன் அட் தட் டைம், அரௌண்ட் 50-60 அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தார். நார்மலா போனோன்னா என்ன ஆகும்னு கத்ததுக்கு பதிலா அந்த மாதிரி கத்த. நல்ல காலம் எனக்கு ஒரு பொறுப்பு பார்த்த உடனே சாரி சார் அப்படின்னு இப்படி பார்த்துறேன். நோ நோ, த ஃபால்ட் இஸ் மைன் யங் மேன், ஐ எம் சாரி, டேக் கேர், நோபடி இஸ் ஹர்ட் அப்படின்னு அவர் என்கிட்ட சொல்லிட்டு போனார். அதனுடைய ரிசல்ட் என்னன்னா, இன்னைக்கு போன உடனே நான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் அவர் கிளாஸ்ல பசங்க கிட்ட ஜாலியா இருந்தேன். அவங்ககிட்ட சண்டை போட்டு போயிருந்தா கிளாஸ்ல பசங்க கிட்ட நான் என்ன பேசுறது? ஆகவே பதட்டமில்லாத ஒரு நிலை ஒத்து இருந்தா கூட போறோம் சார். See, there is an organic evolution. There's a Russian scientist who said, when somebody dies somewhere, some of my part is dead. அப்படின்னு எழுதினான். A great Russian poet, Russian scientist, not poet, scientist. ஒரே நடந்து தான் இருக்கான். அதனால there is an organic connection. இங்கேருந்து இருக்கிற குப்பையை தூக்கி பக்கத்து வீட்டில் போட்டுட்டு நம்ம வீட்டு வாசல்ல மட்டும் தண்ணி தெளிச்சு கோலம் போட்டா வாட் இஸ் த யூஸ்? இஃப் யூ நோ பயாலஜி, இஃப் யூ நோ சயின்ஸ், யூ நோ த மைக்ரோ ஆர்கானிசம் வில் கோ எனிவேர் அண்ட் எவ்ரிவேர். கோவிட் யாரை விட்டு சொல்லுங்க அன்னைக்கு? இட் இஸ் தேர், யூ ஆர் கனெக்டட், யூ கான்ட். நானும் வேற நாடு, சைனா வேற நாடுன்னு சொல்லிட்டு இருக்க முடியும். அங்கேருந்து தான் வந்தது, வராது யாராவது தடுக்க முடியாது? கஸ்டம்ஸை வச்சு பார்த்துட்டு இருக்க முடியுமா? ஆகவே மனித குலமே ஒன்றோடொன்று இணைந்து இருக்கிறதே. இந்த இணைப்பை, இந்த ஒருமையை, ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி என்று சொல்லக்கூடிய வேதங்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை சுவாமி அவர்கள் பிராக்டிக்கல் வேதாந்தமாக மாற்றினதை இங்கே பாரதி பக்தி வழியிலே காட்டுகிறான். அப்படி சொல்லும் பொழுது இதனால் காரியத்தில் அப்ப என்ன எப்படி பண்ணணும்? இந்த விதை இருக்கு பாத்தியா, இந்த விதையை நீ போட்டா உடனே வரத, இப்படி விதையை போட்டு அடுத்த முறை மரம் வந்துருமா? இல்லையே. அது பொறுமையா காத்துருக்கு. மிகுந்த பொறுமையுடன் வித்து முளைக்கும் தன்மை போல் மெல்ல செய்து பயனடைவார். ஆனா என்ன வித்து முளைக்கும் தன்மைன்னு ஏன் சொன்னா? the seeds are waiting for the proper conditions. அதுக்கு சூட்டபிள் கண்டிஷன் வரும்போது அது வரும். அது மாதிரி எல்லாருக்கும் ஒரு கண்டிஷன் வரும். அந்த நல்ல நேரம் வரும்போது, சூழல் வரும்போது நீ உன்னை வெளிக்காட்டிக் கொள்ள வேண்டும். அதனால பக்தி என்பதை ஒரு கோவில் வளாகத்துக்குள்ளே இருந்து ஒரு தனி மனித வழிபாடாக, ஒரு தனி மனிதனுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய அருளாக, ஒரு தனி மனிதனுடைய வாழ்வு மேம்பட வேண்டும் என்று இல்லாமல் பக்தியினாலே பெரும் மேன்மைகள் கேளடின்னு எழுதலாம் அந்த பாட்டுல. அந்த மேன்மை என்பதற்கு பொருள் என்னன்னா, மேல் தன்மை, மேலாக இருக்கக்கூடிய தன்மை தான் மேன்மைன்னு வருகிறது என்ற அளவிலே சொல்லி காலம் இன்னும் நிறைய பேச வேண்டும் என்ற நெஞ்சம் இருந்தாலும் நேரம் இல்லை என்ற பஞ்சத்தின் காரணமாய் இதை முடிக்கிறேன் என்று சொல்லி நம்ம தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம்.